हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवन स्मरणम, सद्गुरु महाराज की जय। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला, जनकः शंकरो देवः वन्दे गुजराणं। வார்க்குண்டா நல்லமணமுண்டா மாமலராடினோ குண்டாமே உண்டாது பூக்கொண்டு துப்பாதிரிமே குமிக்கையா பாதம் தப்பாமல் சாருவா தமக்கு ஆர்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिदां पुराणमुनीनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ततां भगवद्गीते भगवद्वेषिणीं नमोऽस्तुते व्यासशालबुद्धे पुल्लारविन्दाहितमन्त्रनेत्रं येन त्वया भारतैर्पूर्णप्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रविग्रहीयमानये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतये नमः। सर्वोपनिषदो गावः दोक्ता गोपालनन्दनः आर्तोपतसुधिर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गीतासु गीता कर्तव्या मध्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य भगवद्वानिश्चितः मूढै सुर्वैति मुदूनादि கோபம் 5-9 வாசல் தானுடலை பிரியும் போது உந்தன் சரணமே சரணமும் இன்னிருந்தே தேனுடை கவல திருவிற்கு அரசே திரை கொள்வான் நெடுங்கடல் கிடந்தாய் தானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நீ விசாரங்கத்துள் எழுந்தாய். ஸ்ரீஹரே நமः, ஸ்ரீஹரே நமः, ஸ்ரீஹரே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு சுவாமினः ஜெய், ஆஞ்சநேய சுவாமினः ஜெய். சிவபதியான பகவானோட பிரமாணத்தின் சேர்த்தினால் சத்குருநாதாவோட பிரம்மத்துடையார் நமக்கு இன்னைக்கு நம்ம கீதையை ஸ்மரணம் பண்ற பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. பகவத்பாதால கீதா பாஷ்யத்தை சொல்றச்சே ஆரம்பத்துல சமஸ்த சித்தாந்த சார சங்கிரக பூதம் அப்படின்னு அவரோட பாஷ்யத்தை ஒரே ஆரம்பிக்கிறார். அந்த கீதையோட பெருமையை ஒரே வழியை சொல்லி கொடுத்தார். சமஸ்த சித்தாந்தம் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, சொல்லிட்டே போனோம். நம்ம சாஸ்திரங்களை பத்தி சொன்னா அதை பத்தி விசாரம் பண்றதுக்கே நமக்கு டைமும் ஆயிடும், லைஃபும் அதிலே போயிடும். இப்படி நிறைய சாரங்கள் இருக்கு, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரத்துக்கு சமஸ்த சித்தாந்த சார சங்கிரக பூதம். அது என்ன சாரம்னா பகவானை அடையிறதுதான் சாரம், அந்த பகவானை புரிஞ்சுக்கிறது தான் சாரம். சுகாச்சாரியா சொல்ற மாதிரி ஜென்மலாபம் பரத்பும்சா அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. பரீட்சித் மகாராஜா கேட்டார், இந்த மாதிரி உலகத்துல என்ன அடையணும், எது சாரம், எதை பிடிச்சுன்னா மற்ற கஷ்டங்கள் போதும், இப்படின்னு கஷ்டங்கள் ஒன்று கணக்கு போட்டுட்டே போலாம். அந்த கஷ்டங்கள்ல இருந்து எப்படி வெளியில வருது இப்படின்னு கேட்கறச்சே அவர் ஒரே வார்த்தை சொல்றார், ஜென்மலாப பரப்பும்சா அந்தே நாராயண ஸ்மிருதி. இந்த ஜென்மாவோட லாபம் என்ன? பகவான தியானம் பண்றது. இந்த பகவானையே நினைத்து கொண்டு வாழறதுதான் வாழ்க்கை. அது சொல்ற கிரந்தம் தான் இந்த பகவத்கீதையும். என்ன விஷயம் இதுல இருக்கு பகவத்கீதைன்னு பார்த்தா நிறைய தர்ம அதர்ம விசேஷம் முழுக்க பகவான் அர்ஜுனன்ட்ட போதனை பண்ணினார். ஏன்னா ஒரு மதத்துக்கும் ஒரு நூல் இருக்கு. நீ இஸ்லாமிய மதம்னு சொன்னா அவ குரான் தான் பெருசுன்னுவா, நீ கிறிஸ்தவ மதத்தை சொன்னா பைபிள் தான் பெருசுன்னுவா. அந்த பிபிலியத்தை தான் வேதம்னு வாங்குறாங்க, வேதம் ஓதுவல் அப்படின்னு அவ பாட்டு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாதிரி இந்துக்களுக்கு
இந்துன்னு சொல்ல வேண்டாம், சனாதன தர்மத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து அவளுக்கு என்ன ஆதாரமான கிரந்தம் அப்படின்னு கேட்டா பகவத்கீதை தான். அந்த பகவத்கீதை என்னன்னா வந்து நம்ம எல்லாரையும் மோட்சத்தை அளிக்குமான கிரந்தம், நமக்கு முக்தி காரணமான கிரந்தம். அதுல பகவத்கீதையில ஆரம்பத்துல பார்த்தா என்னன்னா, பொதுவா பகவத்கீதை ஒருத்தன் படிச்சா பரிகாசம் பண்ணுவோம் நம்ம, அந்த புஸ்தகத்தோட இருந்தா ஆமா ஆமாமா சும்மா பகவத்கீதையே படிச்சுட்டு இருக்க, அது படிச்சா சன்னியாசியா போயிடுவே நீ, அதனால அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நம்ம ஒன்று சொல்லி ஒருத்தர் வந்து புறக்கணிப்போம். ஆனால் வாஸ்தவமா அந்த பகவத்கீதை என்னன்னா, சொன்னவனும் சன்னியாசி கிடையாது, கேட்டவனும் சன்னியாசி கிடையாது அப்படின்னு பகவானை பார்த்தா ஷோடச ஸ்திரீ சாஸ்திரேசாய நமஹா அப்படின்னு கிருஷ்ணாஷ்டோகத்திலே வருது. அதே நாமக்கு அடுத்ததாக அனாதி பிரம்மச்சாரியே நமஹான்றது. நமக்கு ஒரு கேள்வி வரும், அனாதி பிரம்மச்சாரியே நமஹானா எப்போதுமே வந்து பிரம்மச்சாரியா இருக்காருன்ற, முன்னாடி வந்து நாமால வந்து பார்த்தா ஷோடசஸ்ரீ சாஸ்திரேசாய நமஹா அப்படின்னு 16,108 ஸ்திரீகளோட பகவான் இருக்கார் துவாரகால அப்படின்னு வந்து நாமா பார்க்கிறோமே. அதுல என்ன விசேஷம்னு பார்த்தா, அப்படி இருக்கிறவங்க தான் கீதை சொல்ல முடியும், இல்லைன்னா கீதைலாம் சொல்ல முடியாது. என்னதான் 16,108 மகிழ்ச்சிகளோட கூட இருந்தாலுமே அனாதி பிரம்மச்சாரியே நமஹா அந்த பேரையே ஸ்டாண்டர்டோட நிற்கிறது. ஏன்னா அப்படி சொல்றவன் தான் வந்து கீதையே சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் இருக்கா கீதை சொல்றதுக்கு, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ இருக்கு, நெட்டில் கிடைக்கிறது, ஏகப்பட்டது இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ்லாம் வந்து கீதை கிடைக்கிறது சொல்றதுக்கு. அதை சொல்றவன் எப்படி இருக்கணும் அதை காட்டுறதுதான் நம்ம பகவான் இருக்கார். அவருக்கு வந்து அவர் என்னதான் கிரஸ்தனா இருந்தாலுமே இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அது எப்படி தண்ணீர வந்து விளங்கி இருக்கா மாதிரி பத்ம இவாம்பசா அந்த அந்த தாமரையில வந்து தண்ணீர பட்டா எப்படி பட்டும் படாத மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி சுவாமி இருந்து காட்டுங்க. அந்த பகவான் தான் உபதேசம் பண்ற. அவரு கேட்கிறவன் யாருன்னா அர்ஜுனன். அவருக்கும் நிறைய மனைவிகள் இருக்க. ஆனா என்ன நமக்கு காட்டுறாருன்னா, நம்ம கலிகாலத்துல வந்து ஜனங்க எப்படி இருக்கணும்னு காட்டுறாரு. அர்ஜுனனுக்கெல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே தெரியுமே ஆச்சு அவருக்கு. அவர் ஒரு பெரிய சிறந்த வில்லாளி யாரும் கிடையாது. இன்னொன்னா பரமேஸ்வரனே மீட்டு கொண்டு வந்தார். பரமேஸ்வரன் யுத்தத்தினாலேயே பாசுபதாசத்தை பெற்றுக் கொண்டவர். அப்புறம் என்ன, இந்திரன்ட வந்து ஊர்வசிகிட்ட வந்து நிறைய காந்தர்வ வித்தியை சங்கீதாதி விஷயங்கள்லாம் சங்கீதம்லாம் கத்துண்ட அத்தனையும் அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனா எதுக்கும் தனியா வந்து பகவான் வந்து ஒரு உபதேசம் பண்ணணும் அவருக்கு. எதுக்கு பகவான் வந்து அவருக்கு போய் போதனை பண்ணணும், கீதை எடுத்து சாஸ்திரம்னு அவருக்கு எடுத்து கொடுக்கணும். இதுல வந்து இந்த கேள்விக்கு பதில் இருக்கு இப்போ. ஏன்னா மகாபாரதம்னு பார்த்தா 108,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 108,000 ஸ்லோகத்துல வந்து பார்த்தா 700 ஸ்லோகம் தான் பகவத்கீதை. அந்த 700 ஸ்லோகம் எதுக்குன்னா பகவான் வந்து நமக்கு அத்தனையும் கொடுக்குற. ஆனா அர்ஜுனனோட நிலை எப்படி இருக்குன்னா, பீஷ்ம பிரபார ஆரம்பத்துல வந்து உற்சாகமா தான் இருந்திருக்க. ஆனா பகவான் பிரதிஜை பண்ற அந்த மாதிரி, நான் நிராயுத பாணியா நான் வந்து இருப்பேன் யுத்தத்துல, கையில எந்த ஆயுதத்தையும் நான் பற்றிக்கொள்ள மாட்டேன். அர்ஜுனனுக்கு பரம சேவகரா அவர் வந்து தேர் ஓட்டின்னு இருக்கார். அந்த தேர் ஓட்டுறச்ச அந்த சமயத்துல பார்த்தா எதிரில் இருக்கிற சைன்யத்தை பார்த்து துரியோதனாதிகள் வந்து அசூயப்படுறா. அனைத்து பாண்டவர் சைனிகளை பார்த்தா அவரை பார்க்கச்சே துரியோதனாதிகள் வந்து அசூயப்படுற அந்த காட்சி ஆரம்பத்துல வந்து என்ன காட்டுறதுன்னா, சஞ்சயன் வந்து அத்தனையும் பார்த்துட்டு திருதராஷ்டிரன்ட்ட வந்து இந்த வியூ தெரியுது. ஏன்னா ஏற்கனவே வேதவியாசர் வந்து அனுகிரகம் பண்ணிட்ட சஞ்சயன் கிட்ட, உனக்கு திவ்யமான சக்ஷுஸ் உண்டாகட்டும், அது திவ்யமான சக்ஷுஸ் தான் எங்கேயோ கிலோமீட்டர் தூரத்துல நடக்கிற யுத்தத்தை வந்து உன் கண்ணுல படட்டும் அப்படின்னு நான் அனுகிரகம் பண்ணிட்டேன். திருதராஷ்டிரனுக்கு அனுகிரகம் பண்ணினா, அது திருதராஷ்டிரம் வேண்டான்னு புறக்கணிச்சா. ஏன்னா தாம் பசங்க சாகர்கள் அவன் பார்க்கக்கூடாது, அவன் மரணடைகிறத பார்க்கக்கூடாது, இந்த கண்ணு பார்க்கக்கூடாது, அந்த பயத்துல திருதராஷ்டிரன் வந்து வாங்கிட்டார். அதை சொல்ற சஞ்சயன் வந்து இந்த வியூவை காட்டுறார். அந்த பெரிய போர்க்களம், அந்த பெரிய போர்க்களத்துல பார்த்தா 7 சைனிகள் பாண்டவர்கள், அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா 18 அக்ஷோகினி சைனியமான கௌரவர்கள், பெரிய சைன்யம். அந்த பெரிய சைன்யத்தை பார்த்துட்டு திருதராஷ்டிரர் ஆரம்பிக்கிறார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா மாமகாக பாண்டவாஸ்சைவ கிம் அகுர்வத சஞ்சய. அதுல எடுத்தெடுப்புல தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு, இந்த தர்மமயமான கஷேத்திரம் வந்து குருக்ஷேத்திரம்.
இந்த குருக்ஷேத்திரத்துல வந்து சமபக்தியில 2 சைடுல வந்து யூத்சவா, அதுல ரெண்டு யோத்தாக்கள் நிக்கிறா. அந்த 2 யோத்தாக்கள் யாருன்னா மாமகாஹா, என்னோட சேனையான கௌரவ சேனை, அப்புறம் பாண்டவாக செய்க என்னோட தம்பியான பாண்டுபுத்திரரோட சேனைகள். கிம் அகுர்வத சஞ்சய, என்ன செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்தெடுப்புல கேட்கிறார். இதுல என்ன காட்டுறதுன்னா திருதராஷ்டிரோட லட்சணம். அதை சுவாமி தேசிகர் வந்து கீதா சந்திரத்தை சொல்றச்ச 2 விதமான அவர் வந்து பார்க்க வந்து குருடனா இருந்தார், குருடனா அந்தனா இருந்தார். அவர் வந்து வெளிப்புறமா எப்படி அந்தமா இருந்தாரோ உள்புறமா அந்தனா இருந்திருக்கார். அவர் மனசுல என்ன, துரியோதனை வந்து ராஜ்யக்காரனும், என் துரியோதனை வந்து வரணும், எனக்கு அடுத்த வாரிசு துரியோதனை, தர்மபுத்திரம் வேண்டாம் அப்படின்னு அவங்க மனசு இருந்தது. அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவளை வந்து கஷ்டப்படுத்தின. பாண்டவ பீமனை வந்து கொலகட்டை கொடுத்து அவ உசுரை வாங்கணும்னு பார்த்தா, அரக்குமாரிகளை கொடுத்துணும்னு பார்த்தா, அப்புறம் இத்தனை கஷ்டங்கள் 14 வருஷம் வனவாசத்துக்கு முன்னாடி சூதாட வச்ச அந்த சூட்டுல திரௌபதியை மானபங்கப்படுத்தின. அந்த 14 வருஷம் வனவாசத்துல வந்து முக்கு கஷ்டம், அப்புறம் போராட்டத்துக்கு அஞ்ஞாத வாசத்துல ஒரு கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்து திருதராஷ்டிரன் வந்து கொடுத்துட்டே இருந்தான் ஆட்கள் சேர்த்து. ஆனா என்ன, இதனால தான் உள்ள ஆழணும், துரியோதனை வந்து ராஜ்யத்தை விட்டுக் கொள்ளணும். ஏன்னா பீமனை பார்த்தா 100 பேரே வந்து மேல அமைச்சிட போறாருக்கு, அவன் பராக்கிரமத்தை பார்த்தா அவனை விட்டு வச்சிடக்கூடாது, அவன் இருந்தா நம்மளாம் காலி, அந்த அசூயோட இருந்தது திருதராஷ்டிரனுக்கு. அந்த திருதராஷ்டிரம் வந்து ஃபோர்ஸ் பண்ணினால மாமகாஹா பாண்டவா செய்வ, அதனால மாமகான்ற அந்த மாமகான்னு காட்டுறச்சே இப்போ வந்து தன்னை சேர்ந்தவன் அப்படின்னு தான் ஸ்டான்ஸா தன்னோட நிலையை காட்டுற. அது புரிஞ்சுட்டு சந்தேகம் ஆரம்பிக்கிறார். திருஷ்டாத்து பாண்டவா நீகம் யூடம் துரியோதன சதா ஆச்சாரிய உபசங்கம்ய ராஜா வச்சனமக்ரவீது. அதுல இப்போ நேர சேனையை காட்டுற. அந்த சேனையில வந்து துரியோதனாதிகளோட சேனையை முதல்ல காட்டுற. அந்த துரியோதனர் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட பேசுற கதி கலக்கிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட துரியோதனன் பேசுறான். பஷேகாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகத்தியும் சமம் அப்படின்னு அந்த பாண்டவ சைன்யத்தை பாருப்பா, ஆச்சாரியரே பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகத்தியும் சமம், எதிர் சேனமான வந்து எல்லா சேனைகளும் துரியோதனன் சொல்லிட்டே வந்தான். இப்படின்னு சொல்லிட்டே வரச்சே வந்து அந்த நிலையை யாரு புரிஞ்சுட்டாரா, பீஷ்மாச்சாரியர் புரிஞ்சுட்டார். துரியோதனன் ரொம்ப பயப்படுறான் போல இருக்கு. அதே விஷயத்த சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரத்தை காட்டுறார். எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருக்கா அவரு, ஆத்ததாகின்னு பேர். ஆத்ததாகினா 5 விதமான பாவம். ஒண்ணு என்னன்னா வந்து அக்னிர் கஷ்டா, தீயால ஒருத்தரை சாகடிக்கிறார். அப்புறம் இன்னொரு என்னன்னா வந்து இப்பாற்றார் மனைவியை வந்து கஷ்டப்படுத்துறார். அப்புறம் 3வது வந்து விஷத்தை கொடுத்து ஒருத்தரை கொலை பண்ணணும்னு பண்றார். 4வது என்ன ஆயுதத்தை அவனை வந்து சமாப்தி பண்ணணும்ன்ற. அப்புறம் 5வது வந்து வாழ வைக்காம அவன் சொத்துக்கிட்டையும் கொடுங்கிறது. இதுதான் ஆத்ததாயோட லட்சணம். இந்த 5 லட்சணம் துரியோதனன்ட்ட இருக்கு. அந்த துரியோதனன்ட்ட இருந்ததுனால அவன் என்ன கஷ்டப்படுறான்னு வந்து சஞ்சயன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். ஆனா சொல்றான் அந்த பயம் வரச்சே வந்து தஸ்ய சஞ்சனேஷன் குரு விருத்தஹா பிதாமஹா சிம்மநாதம் திருஷ்டா சங்கா தத்துவ பிரதாபமான அப்படி கோரமான சங்கத்தை ஊதுற. அந்த ஊதுற பட்சத்துல எடுத்தாப்புல வந்து ஒரு காட்சி காட்டுற. அவங்க யாருன்னா ஒரு சாரதி. அந்த சாரதி வந்து 4 குதிரைகள், சைபியன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பலாவத்தம்னு பாகவத்துல சொல்லியிருக்கு. அந்த 4 குதிரைகளை வந்து ஒருத்தர் கடிவாளை பிடிக்கிற. அந்த கடிவாளை பிடிச்சது எந்த வாக்குல வேதம் வருதோ அந்த வாக்குல ஓவோடு சொல்லி வந்து அதை கட்டுப்படுத்துறதே கையில பார்த்தா சங்கத்தோடு இருக்க. அந்த சங்கத்தை வந்து ஒரு உத்காடனம் பண்ண ஒரு ஊதினார். ஆனா ஆளோ எப்படி இருக்காருன்னா கருகருன்னு இருக்கார். அதான் ஸ்வேதே ஹயே யுக்தே महति सिंदरे स्थितो माधवः पांचजन्यश्च दिव्यौ शंको प्रतक्मधुः. माधवः पांचजन्यश्च அந்த மாதவனான பகவான் வந்து சங்கத்தை ஊதுற. அந்த ஊதுறதுனால என்னன்னா லோகமே அந்த கௌரவ சைன்யமே ஸ்தம்பிச்சு போறது அப்படின்னு உடையவர் பாஷை சொல்ற. இன்னொன்று என்னன்னா சங்கத்தினாலே ஸ்திரவதி பல சைனிகாயிரா அப்படின்னு ஒரு தீஷ்ணமான பார்வையினால கௌரவர்களோட ஆயுச புத்தனையும் சங்கத்தினாலே காலி பண்றாரு அவரு. அப்படின்னு பாஞ்சஜன்யம் ருஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சய மேல இருக்கிற வந்து அர்ஜுனன் வந்து
தேவருக்கு தான் நீங்க சங்க ஊதுறா. இப்படின்னாவா எல்லாருமே தான் சங்க வந்து ஊதினதுக்கப்புறம் மேல வந்து எல்லா சேனைகளும் வந்து பார்க்குற. எல்லா சேனைகளும் பார்த்ததுக்கப்புறம் துரியோதனா சகோஷம் தாஸ்தரானா ஹிருதயாரி பிரதாரயத்தேன அவரோட மார்பு பொழக்க ஆரம்பிக்கிறது. நவஸ்ட பிருத்திவி செய்வ துகுணோ கெடுநாதகத்து, நான் அவஸ்ட பிருத்திவி செய்வேன். அவரோட ஹிருதயம் எங்க போறதுன்னா பூமியில போறது, அப்புறம் வந்து மேல போறது. இப்படி மாத்தி மாத்தி வந்து ஒருத்தர் வந்து ஹார்ட் பீட் எடுத்தா எப்படி போகுமோ அந்த மாதிரி துரியோதனுக்கு ஹார்ட் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபாஸ்டா போகச்சே இப்போ நெக்ஸ்ட் பகவான் ரதத்தை காட்டுற. அப்ப விவசாயம் திருஷ்டம் தாத்ராஷ்டா கவித்துதான். அதுல அழகான ரத்தம், தங்கமயமான ரத்தம். அந்த தங்கமயமான ரத்தம் நம்ம என்ன சொல்றோம்னா சினிமால பார்க்குற ரத்தம் இல்லை, மாபெரும் சீரியல்ல வர ரத்தம் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அட்டைப்பட்டி முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து கடிவால் பிடிச்சிட்டு இருக்க, அர்ஜுனன் வந்து நின்றுட்டு இருக்கா, இப்படி ஏதோ கார்ட்போர்டு போட்டு ஒட்டு வச்ச ரத்தம் கிடையாது. அந்த ரத்தத்துல சர்வ வசதிகள் இருக்கு. தாகணிக்கு தண்ணி குடிக்கிறேன்னா பக்கத்திலே வந்து வாட்டர் இருக்கு, குப்புடு குடிச்சா தண்ணி குடிப்பார். அப்புறம் வந்து ஆயுதத்தை மாத்துறதுக்கு நிறைய வசதிகள் இருக்கு அந்த ரதத்துல. அந்த உயர்ந்த ரதத்துல யாரு மேல இருக்காங்கன்னா தாத்தாரா கவித்கஜா ஆஞ்சநேய சுவாமி சோபிக்கிறார். பிரபுத்தே சஸ்த சம்பாதே தடுருத்தம்யம் பாண்டவான்னு ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மகிபதே அப்படின்னு அர்ஜுனன் மேல வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்றார். சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபேதவே அச்சுத, சேனைகள் முன்னாடி நிறுத்து. அப்புறம் யாவதே தான் நிரீக்ஷேகம் யோத்துக்காவா யோசித்தா. எனக்கு என்னால பராக்கிரமம் இருந்ததுன்னா, எனக்கு சக்தி இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற யோதாக்களை, முன்னாடி இருக்கிற வீரர்களை வந்து சுடுதரமான பானத்தினால கொய்து எறிவேன் அப்படின்னு அந்த ஒரு ஃபர்ம் ரெசல்யூஷனோட அர்ஜுனன் போறான். போற வேகத்துல இது என்ன காட்டுறாருன்னா நம்ம மாதிரி மனுஷால காட்டுறாரு. ஏன்னா ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியம் முதல்ல என்ன, ஒருத்தர் காரியம் செய்தான் ஏன் நம்புறோம், அந்த மனுஷனோட சக்தி, அவனுக்கு இந்த கேப்பபிலிட்டி இருக்கா, அவனால முடியுமா, அவனால அந்த காரியத்தை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, ரொம்ப வருஷமா அந்த காரியத்துல எக்ஸ்பீரியன்ஸோட அவன் வந்து அறிவை கொண்டு வந்து செய்ய முடியுமா, அந்த அசஸ்மெண்டோட தான் நம்ம எல்லாரும் பார்க்கணும். படிப்பா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், என்ன நம்பிக்கையில தான் ஓடுறது. இத்தனை வருஷமா வாழ்றோமே எதனால வாழ்றோம், அங்க ஒருத்தர் இருக்காரு அவருனால ஓடுறது போல இருக்கு அப்படின்னு பகவான சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குடும்ப தலைவன் இருந்தா குழந்தைய கேட்டா எப்படிப்பா பொழுப்பு ஓடுறதுன்னு கேட்டா எல்லாம் அப்பா பார்த்துக்கிறான். அதான் பாகவத்தை சொல்லிட்டு ஆத்ம கிரீடா ஆத்மரதி விசராமீவ பாலவத்தை, அந்த குழந்தைகிட்ட ஒன்று கத்துக்கோப்பா, அது அவதூதர் சொல்ற ஆத்ம கிரீடா, அது தன் மனசுபடி தான் கிருத்திகா வளர்ந்துட்டே இருக்கு. ஆத்மரதி எப்போதுமே சிரிச்சுட்டு இருக்கு. லொக்குன்னு ஏன் சிரிக்கிறதுனா விசாராமீவ பாலவத்தை, ஒரு விசாரம் கிடையாது. நம்ம தான் வந்து இவ்வளவு விசாரம் போட்டுட்டு மனசுல போட்டு நம்ம புரிஞ்சு அழுறதுக்கு காரணம் என்ன, ரொம்ப விசாரத்தினாலதான். அந்த ரொம்ப விசார புத்தினாலும் மனுஷன் வந்து அழியதுக்கே காரணம். இந்த அர்ஜுனனோட நிலையை பார்த்தா நம்ம சாமானிய மனுஷன் எப்படி இருப்பானா அப்படி இருந்தான். ஏன்னா இத்தனை வருஷமா யுத்தம் பண்றானே, ஒத்தனா இருந்து சொர்க்கலோகத்துல வந்து எந்த அசுரர்கள் வந்து இந்திரனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறானோ அவன் ஒண்டியான சமாளிச்சிட்டாரு. மேல என்னன்னா துருபதனுக்கு துரோணாச்சாரியருக்கு அவரே இருந்து ஜெயத்தை கொடுத்தாரு. அப்புறம் முக்கியமா வந்து இவரை வதம் பண்ணினார். எவ்வளோ யுத்தம், பரமேஸ்வரனே வந்து வீரத்தினால் திருப்திப்படுத்தி பாசுவதாசனை பெற்றுக்கொண்டார். நிறைய பண்ணார் அர்ஜுனர். ஆனா துரோணருக்கு பிடிச்ச சிஷ்யன், பெரிய பராக்கிரமசாலி, நான் யாரும் காட்டுறாரு யாரு முன்னாடி நிமித்துவேன்னு அந்த தைரியத்தோட இருக்க. ஆனா பகவான் என்ன பண்ணார், பீஷ்ம துரோண பிரமுகதா சர்வே சாப்த மகிஷிதா உவாச்ச பார்த்த பஷேதான் சபவேதாம் குருநிதி, எடுத்தாப்புல பீஷ்ம துரோணாதிகளுக்கு முன்னாடி நிப்பாட்டினார். இந்திர உடனே சோதரம் நீ ஹதம் துஷ்டுவா அகோமத மகத்மாபம். உடனே அர்ஜுனன் வந்து சென்டிமெண்டா போயிட்டார். வீரியத்தோட இருந்தவன் பீஷ்மரை கோதியை துரோணரை வதம் பண்ணு, கர்ணனை வதம் பண்ணுன்னு அந்த தில்லு வரணும்ல, அவளை பார்த்த உடனே என்னாச்சுன்னா கொதி கலங்கி நிற்கிற. அந்த பீஷ்மரதா தானே வந்து கையை பிடிச்சிருந்தாரு, அந்த துரோணர் அனுகிரகத்துலதான் வந்து தனுர்தாரியா எடுத்தாப்புல நிக்கிறேனே, இப்போ இப்போ வதம் பண்ற நிலைமை வந்துதான். என்னால முடியாதுப்பா கிருஷ்ணா, என்னால முடியாது, இவாளை வதம் பண்ணினா அகோபத மகத்பாபம், பெரிய பாவம் கிருஷ்ணா, கர்த்தும் ஜலசிதாவை இந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன்.
அதுவும் இந்த எதுக்காக ராஜ்ய சுக லோபேன, இந்த ராஜ்யத்துக்காக பேராசைக்காக இவாளை கோயிலு சமாப்தி பண்றது வேஸ்ட் கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு கெஞ்சல. காண்டீவம் சம்சலே கஷ்டா, கையில வந்து இருக்கிற பில்லு நழுவி கீழே உழுது, நிற்கவே மாட்டேங்குது, கண்ட்ரோல்ல. ஏன்னா சொஜனமுகி கட்டும் திருஷ்டுவா வந்தா ஏதோ பக்கத்து வீட்டுக்கார கிடையாது, பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது சொல்லணும்னா நம்ம கேஸும் போடுவோம், அவங்க காலையை பிடிச்சி கேள்வியும் கேட்போம், சண்டையும் போடுவோம், என்ன வேணா செய்வோம். வந்தவா யாரு? தாத்தா பீஷ்மரு, அப்புறம் ஆச்சாரிய துரோணர், கிருபாச்சாரியாரு, எவ்வளோ பேர் சின்ன வயசுலேயே நம்ம கைகோள் சின்ன வயசுலேயே அவரெல்லாம் பார்த்தவராச்சே, வதம் பண்ற மனசு வருமா? அதனால வந்தவா எல்லாமே சுதனங்கள் இவாளை வதம் பண்ணினா யுத்தப்பிட்டோ கிரியா, யாரும் இல்லை இவாள் காரியம் பண்றதுக்கு. ஸ்திரீகள் என்ன தர்மத்தை விட்டு போயிடுவா, சாரியத்தை விட்டு போயிடுவா, வர்ணசங்கரம் ஏற்படும். வர்ணசங்கரம்னா என்ன விஷயம்னா, நிறைய மேரேஜ் நடக்கிறது, ஏதோ இஷ்டப்பட்டு பண்றாங்களே, அந்த வர்ணசங்கரம் நடக்கும் அப்படின்னு அது இப்போ பார்க்குறோமே. அதுக்கு முன்னாடியே அர்ஜுனன் சொல்லிட்டான், ஸ்ரீ சுஷ்டாஸ்து வாஸ்தே ஜாயதே வர்ணசங்கரா. அதனால பக்கமா புலம்புற, புலம்பினதுக்கு அப்புறம் மேல வந்து இப்போ ஆரம்பிக்கிற தந்ததா கிருபையா துஷ்டம் அஷ்டுபூர்ணா குரேக்ஷணம் ஸ்ரீகந்த விதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன அப்படின்னு முதல் அத்தியாயம் முழுக்க அர்ஜுனனோட விஷாதம். ஏன்னா தன் கஷ்டத்தை நிரூபிக்கிறார். பொதுவாக நம்ம கேள்வி வரும், பகவத்கீதை நீங்க சொல்றாமே, எதுக்கு எடுத்த எடுப்புல வந்து சோகத்தோட ஆரம்பிக்கிறேன்னா மங்களமா ஆரம்பிக்கிறோமே, ஆரம்பித்த ஒரு பிள்ளையார் பூஜை சொல்லிட்டுமே ஆரம்பிக்கிறோமே. எடுத்த எடுப்புல வந்து இவாளை வதம் பண்ணினா வந்து வர்ணசங்கரை ஏற்படும், இவாளை வந்து இது பண்ணா ஸ்திரீகள் வந்து சாரித்திரம் இறந்துருவா, இப்படின்னு பரிகாரமா சொல்லிட்டே போறீங்களே, இப்படி கஷ்டமா சொல்லிட்டே போறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா வாஸ்தவமா அதுல ஒரு கூடார்த்தம் இருக்கு. இதுல என்ன கூடார்த்தம்னு பார்த்தா, ஒருத்தர் வந்து பகவான் கிட்ட எதனால போறா? கஷ்டம். அந்த கஷ்டத்தினால்தான் வந்து பகவான் கிட்டே போவான். சுகம் வந்தானா அவன் வேலை அவன் வாழ்க்கை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த மனுஷனோட நிலையை காட்டுறாங்க. அந்த கஷ்டத்தினால என்ன, அந்த கஷ்டத்திலேயே எப்படி யோகம் ஆக்குறது, அது காட்டுறதுக்கு தான் பகவத்கீதை. அந்த முதல் அத்தியாயத்துல முழுக்க அர்ஜுன கதறதுக்கு ஸ்ரீகந்த விதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா அப்படி பகவான் இப்பதான் மெல்ல பேச ஆரம்பிக்கிற. ஏன்னா நடுவில் பேசலாமே, பகவான் நடுவில் பார்த்து சொல்லிடலாமே, அர்ஜுனா கவலைப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத, சேவமாரு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாமே. அவனை யுத்தம் பண்ற மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவான். எதுக்கு பகவான் வந்து அவனை பேச விட்டார்? எதுக்கு பகவான் அவனை பக்கமா 34 ஸ்லோகமா சொல்ல வச்சார்? ஏன்னா ஒரு கவுன்சிலிங் பண்ணோம்னா அவன் கஷ்டத்தை முழுக்க தெரிஞ்சு அவன் பயோடேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்து எடுத்து சொல்ல முடியும். அதான் பகவான் அவன் தேர்ந்து மனசுல என்ன இருக்குன்னு மொத்தையும் குடுக்கி இப்ப ஆரம்பிக்கிறார். குத்தஸ்வா கஷ்மல விதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரி துஷ்டமஸ்வத்தியம் அகீதிதம் அர்ஜுனா தைரியம் மாஸ்வகவத் பார்த்த மீட்டத்தே உபபரியே சுத்ரம் விதயதோர்பரியம் தெத்தோட்டிஷ்ட பரந்தவ தைரியம் மாஸ்வகவத் பார்த்த அவனோட செயலை சொல்ற. நீ யுத்தத்தை விட்டு போறேன்னு சொன்னா, இது யுத்தமே வேண்டான்னு சொன்னா அனாரியமான காரியம்பா, உன் தர்மத்துக்கு ஏற்ற காரியம் அல்ல. அகீதிதான் அர்ஜுனா, இதனால என்ன, உன குலத்துக்கே நீ வந்து அப்பகீர்த்தி உண்டாக்குற, கேடான பேரை உண்டாக்குற, நேரம் கைவி மாசகமா பார்க்க, நீ செய்யற காரியமோ ஒன்றும் நல்லதில்லை, கீழ்த்தரமான காரியம். அதனால நீ என்ன பண்ணணும், சுத்தம் ஹிருதய தௌர்பல்யம், இந்த தௌர்பல்யத்தை இந்த வீக்னஸை தூக்கி எறிஞ்சு நீ எழுதாப்புல இருந்து யுத்தம் பண்ண அப்படின்னு பகவான் சொல்ற. அப்படின்னு சொல்றச்சு பலவாறு திருப்பியும் சொல்ற. அதுக்கு பதிலாக குரு வதம் பண்ண மாட்டேன், குரு வதம் பண்றது பதிலாக சேயோபோக்கும் வைஷம் அபிய லோகே, அதனால நான் வந்து பிக்ஷை எடுப்பேன், நான் சன்னியாசம் வாங்கிப்பேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு கெஞ்சல. இத்தனையும் கேட்டதுக்கப்புறம் மேல வந்து குழம்புனா பகவான்கிட்ட வந்து கதற சரணாகதி பண்ற. இந்த சரணாகதி தான் வந்து இதனாலதான் கீதையே வந்ததுக்கு காரணமே. கார்பண்ய தோஷோ அபாத ஸ்வபாவா பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எக்ஷேயஸ்யா நிச்சிதம் தூயிதமே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். இதுல கார்பண்ய தோஷா அபாத ஸ்வபாவா. நான் வந்து எதனால பேசுறேன்னா, என் மனசாட்சி என்ன சொல்றது நான் அத்தனையும் பேசியிருக்கேன். என் சுபாவம், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா பிரிச்சாமித்வம் தர்ம சம்மூட சேடா,
இது தர்மம் இது அதர்மம் இப்படி இந்த விசாரத்துக்கு அப்பாற்பட்டதான் போயிடுச்சு என் மனசு. அதனால எச்சேசியா நிச்சயம் புரிவினர். எனக்கு எது நல்லது நீங்க தான் எடுத்து சொல்லணும். நீ சக்கா என்னோட நண்பன் அப்படின்னு பார்த்து என்னை புறக்கணிக்க கூடாது. நான் வந்து சிஷ்யனா இருந்து உன் மனசு என்ன சொல்றதோ நீ என்ன உபதேசம் பண்றியோ அதை தலையில வாங்கிக்கிற அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டார். பண்ண உடனே பகவான் வந்து ஆரம்பிக்கிற சாஸ்திரத்தை அசோச்சியானந்த சோச்சஸ்வம் பிரக்யாவாதாம்சமாசசே கதா சூடகதா சூச்ச நாடு சோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு 2வது அத்தியாயத்தை ஒரு நடுபாகத்தில் ஆரம்பிக்கிறார். அசோச்சியானந்த சோச்சஸ்வம், நீ பேசுறது எப்படி இருக்கலாம், எது சாஸ்திரம் இல்லையோ, எது வந்து நிரந்தரம் இல்லையோ அந்த தற்காலிகமான விஷயத்து நிரந்தரமா நினைச்சு கவலைப்படுற. எது நிரந்தரமோ அதை கேஷுவலா விட்டுறடி. பிரக்யா வாதாம்ச பாசிசே அசோச்சியா நன்மை சோச்ச. நீ பேசுறது எப்படி இருக்குன்னா புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி பேசுறே தவிர நீ வாஸ்தவமா முட்டாள்தனமா பேசுறன்றது. கதாசு நகதாசூச்ச. இந்த வரப்போக்கு விஷயத்துல வந்து எதுப்பா இவ்வளவு விசாரம் பண்ற, அதனால இந்த விசாரத்தை விட்டுடு அப்படின்னு பகவான் எடுத்தெடுப்புன்னு சொல்ற. ஏன்னா இங்க என்ன விசேஷமா காட்டுறாருன்னா 2வது அத்தியாயத்துல ஆத்ம அனாத்ம விசேஷத்தை காட்டுறாரு. அந்த ஆத்ம அனாத்ம விசேஷத்துல என்ன விசேஷம்னு பார்த்தா, இந்த சரீரத்துக்கு நீ வந்து பீஷ்மர் துரோணர் பார்த்து நீ கவலைப்படுறியே, அந்த பீஷ்ம துரோணர் வந்து அவளுக்கு அறிவு கிடையாது. அவளுக்கு அறிவு எதுக்குன்னா இவ்வளோ வாட்ட சாட்டமா வளர்ந்துருக்கேன் அந்த சரீரத்துக்கு தான் அறிவு. ஏன்னா அந்த சரீரம் என்னன்னா சட்டையை மாத்திரா மாதிரி தான். ஆசாந்தி ஜீர்ணானி கதா அபிகாய நவானி கிருண்ணானி நரோ பராணி சதா சரீராணி விகாய ஜீர்ணா அந்யானி சன்யானி நவானி தேவி இப்படின்ற சரீரத்தோட அழிவை சொல்ற. இந்த சரீரம் என்னன்னா சட்டை மாத்திரா மாதிரி மாத்திட்டு இருக்கோம். சட்டை கிழிஞ்சுன்னா எப்படி புது சட்டையை போட்டு போவோம், அந்த மாதிரி இந்த சரீரமே ஆத்மாவுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. அது வந்து தண்ணினாலே வந்து நினைக்க முடியாது, தீயினால சுட முடியாது, ஆயுதத்தினால குத்த முடியாது, அப்புறம் வந்து எதுவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நித்தியம் சர்வகதஸ்தானோ, அது என்னைக்குமே நித்தியம் நிரந்தரம். அச்சலகா, அது மனமாதி அசராம இருக்கும். சனாதனம்னா என்னைக்குமே நிரந்தரமா என்னைக்குமே பர்மனண்டா இருக்கு அப்படின்னு இந்த ஆத்மா அனாத்ம வஸ்து விவேகத்தை சொல்ற. ஏன்னா ஆத்மோபதேசம் பண்ணினாதான் வந்து மனசு உள்பக்கம் பார்த்துருக்கோம். நம்ம எதனால கஷ்டப்படுறோம், மனசு நம்ம வெளியில இருக்கு. இந்த வெளியில இருக்கிறதுனால உலகம் என்ன நடக்கிறது நான் தெரியுது. இந்த உலகம் நடக்கிறது இப்போ வந்து நீங்களா இருக்க, ஃபேன் ஓடுறது, ஃபோன் கீழே இருக்கு, அப்புறம் இந்த டேபிள் ஃபேன் ஓடுறது. இப்படி நான் எதனால சொல்றேன், என் மனசு வெளியில இருக்கு. என் மனசு வெளியில இருக்கிறதுனால நீங்க சுத்தி என்ன நடக்கிறத நம்ம அவேர் ஆஃப் இட். இப்போ அன்னவேரா இருக்கிறது எப்படி அப்படி மகான்களோட சரித்திரத்தை பார்த்தா தெரியும் நமக்கு. ஏன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் இப்போ ஜேஷ்ட மாசமான அபினவ வித்யாதீத சுவாமிகளோட சரித்திரம் ஞாபகம் வருது. அப்போ வந்து அப்பதான் சன்னியாசம் வாங்கியிருக்க. இப்போ ஜெயஸ்வரி தான் 15-16 வயசு. அவர் இப்படி வந்து ஒரு பிரிட்ஜை தாண்டிட்டு வர, அந்த பாலத்தை தாண்டி வரைச்சு எழுத்தாப்புல ஒரு குருவான சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பார்க்குற. நீ இத்தனை நேரம் வந்து பிரயாணம் பண்ணிட்டு வந்தியப்பா, நீ என்னப்பா பார்த்தேன்னு கேட்டார். அவர் பார்க்குற, என்னப்பா பார்த்தேன்னு கேட்டேன்னா சுற்றி நிறைய வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரே ஆறு வந்து பிரவகிச்சுட்டு வருது, அங்கே நிறைய கல் இருக்கு, இங்கே பெரிய பாலம் இருக்கு, அந்த பாலத்தில் படிப்படியாக காலை வச்சு தான் வந்தேன், நடந்து வந்தேன் எப்படின்னு சொல்கிற. அப்படி சொன்னோன்னே இவர் சொல்கிற, அதாவது பார்க்குறப்பா சரி, அதில் என்ன சாரத்தை நீ கற்றுக்கிட்டேன்னு கேட்டார். நீங்களே சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துல நீ பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனா எதுவும் பார்க்கக்கூடாது, பார்க்கும் பார்க்காத மாதிரி இருக்கணும் உலகத்துல. இந்த உலகத்துல எப்படின்னா எல்லாம் பார்க்குற, அந்த பார்த்து நம்மளோட ப்ராப்ளம் என்ன, நம்ம மனசுல போட்டுக்கிறோம். அந்த மனசுல போட்டதுனால நிறைய சண்டைகள் சச்சரவு. எதனால காரணம், மனசுல ரொம்ப போட்டு போட்டு மனசுக்கு நீ ரொம்ப தீனி திணிக்கிற. அந்த மனசுக்கு நீ ரொம்ப தீனி திணிக்க என்ன ஆகும்னா அது கெப்பாசிட்டி தாங்க முடியாது. அதான் அவுட் பஸ்டா நம்ம கோபம் வருது, ரோஷம் வருது. எதனால அந்த மனசை நீ ரொம்ப சப்ரஸ் பண்ற. அந்த மனசுக்கு நீ வேலை கொடுக்காம என்ன பண்ணணும், உங்களுக்கு சும்மா பார்க்காத மாதிரி இருக்கணும். அது என்னன்னா யார் இருக்காருன்னு இந்த சாஸ்வதமான தரிசனத்தை பார்க்கணும். அந்த பகவானை பார்க்கறது, பகவானை தவிர எதுவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த இது இருக்கணும்.
அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் தான் நீ வளர்க்கணும் அப்படின்னு அவர் குருநாதர் வந்து உபதேசம் பண்ணினார். அப்படி இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆச்சாரியார் இருந்திருக்க. அதே விஷயத்த ரமண மகர்ஷி சரித்திரம் ஞாபகம் வருது. அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து பக்த பிரகலாத படம் போட்டுட்டு இருக்கான். எல்லாரும் வந்து கண்டுபிட்டாம சினிமா பார்த்துட்டு இருக்கா இந்த பக்த பிரகலாத படத்தை, பிரகார படம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா அந்த படத்தை. எழுத்தாப்புல அந்த பையன் வந்து உட்காந்துருக்கான். அவன் வந்து இந்த பக்கத்துல சினிமா ஓடிட்டு இருக்கு. அவன் இப்படி உட்காந்துட்டு எழுத்தாப்புல ரமண மகர்ஷியை பார்த்துட்டு இருக்க, கண்ணு மொட்டாவ பார்த்துட்டு இருக்கா. அவ அப்பா வந்து சொல்றா, எப்பா படம் இந்த பக்கம் போயிட்டு இருக்குப்பா, நீ எப்பா இவரை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்ட. அதை பார்த்து ரமண மகர்ஷி ரொம்ப நேரம் மௌனத்துல இருந்தவர் சொல்ற, வாஸ்தவமா நீங்களே சினிமா பார்க்கணும்னு நினைக்கிற, இப்போ எழுத்தாப்புல இந்த பையன் இருக்கானே இவன் தான் சினிமா பார்க்கறான்னு. எல்லாம் பார்க்கறா, ஷாக் ஆயிட்டா. என்னமா சொல்ற? ஏன்னா இந்த உலகத்துல வந்து என்ன நடக்குது, சினிமால பார்த்தா திரையா வந்து ஸ்கிரீன் போயிட்டு இருக்கு, அந்த படம் போயிட்டே இருக்கு. அந்த படத்துக்கு வந்து என்ன ஆதாரம், அந்த ஸ்கிரீன் இருக்கிறதுனால அந்த படம் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா இவன் வந்து உலகத்துல எல்லாத்தையும் நீக்கி ரமண மகர்ஷிங்கிற சாஸ்திரமா தத்துவத்தை பார்க்கறதுனால இவன் தான் வாஸ்தவமா சினிமா பார்க்கறான் அப்படின்னு அந்த தத்துவத்தை சொல்லிட்ட. பகவான் அப்படிதான் உபதேசம் பண்ணிட்ட. இந்த ஆத்மா வந்து பாரு, சரீரம் இருக்கு, வந்தா போறான்னு அதை கேர் பண்ணாத. ஏன்னா சரீரம் வந்து அழியக்கூடிய வஸ்து, ஆத்மா தான் நித்திய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனா அப்படின்னு இந்த ஆத்மாவை காட்டுற. அந்த பரமாத்ம வஸ்துவை காட்டுற. அந்த பரமாத்ம வஸ்துவை வந்து என்ன பண்ணணும், அதை வந்து புத்தினாலே தெரிஞ்சுக்கணும். ஏசாந்தே அவிகாசாங்கே புத்தியோக இவான்னு சொல்லணும். அந்த புத்தியால, புத்தி என்னன்னா அந்த புத்திக்கு நீ வேலையை கொடுக்கணும். அந்த புத்தியில யார் இருக்காங்கன்னா புத்தியாயுக்தோ யா பார்த்த கர்மபந்த பிராசனி. அந்த புத்தியோகத்துக்கு நீ கொடுத்ததுனால கர்மபந்தம் வந்து போயிடும். நீ சம்பாதிச்ச கர்மாக்கள், நீ பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே படிப்படியா போயிடும். இப்படி எதனாலனா சொல்பம் அபியஸ்த தர்மசிய, அவன் தர்மத்தை படிப்படியா கடைபிடிச்சா பெரிய பயத்தை அதுவே நீக்கும் அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்தை சொன்ன. அந்த 2ஆம் அத்தியாயத்தை முழுக்க வந்து ஆத்மோபதேசம் பண்ண உடனே அர்ஜுனனுக்கு உடனே மனசுல ஒரு கேள்வி, இந்த நீங்க சொன்ன உபதேசம், அந்த உபதேசத்தை நான் எடுத்துக்கிட்டோமா, இல்ல யுத்தம் பண்ணி வந்து அதே அத்தியாயத்தை திட்டினியே அதை எடுத்துக்கிட்டோமான்னு ஆரம்பிக்கிற. ஜாயசி சேத் கர்மணச்சே அதா புத்திஞ்சனாத்திர தக்கின் கர்மடி கௌரேமா நீயோ ஜெயசிகேஷவ அப்படின்னு 3ஆம் அத்தியாயமான கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறது. அதுல என்ன விஷயம் பார்த்தா அதா புத்தின் ஜனார்தன. இந்த மனசு வந்து நீங்க சொல்றதை கேட்கறது சுகமா தான் இருக்கு நீங்க சொன்னது, ஆனா என்ன என்னை வந்து செய்ய காரியமும் பார்த்தா இவ்வளோ ரத்த சிந்திரபடியா காரியத்தை செய்ய வைக்கிறியப்பா. அதனால என் மனசு ஒரே வியாபோகத்துல இருக்கு, குழப்பத்துல இருக்கு, என்ன செய்யணும்னு கேட்கச்சு பகவான் சொல்ற, ஞான யோகேன சாங்கியானா கர்ம யோகேன யோகினா. இடி உலகத்துல 2 இருக்குப்பா. ஒன்று ஞானத்தை அடையிறவா இருக்கா, இன்னொன்று என்னன்னா சாங்கிய யோகத்துல இருக்கிறவா. 3ஆவது கர்மயோகத்தை சொல்ற. அந்த ஞானமும் சாங்கியமும் சேர்ந்து இருக்கனால ஞான யோகையில சாங்கியானான்னு சொல்லிடுறேன். அப்புறம் கர்மயோகேன யோகினா 2ஆவது பாதையான கர்மயோகத்தை காட்டுறேன். அந்த கர்மால வந்து நான் கர்மனா மனாரம்பா நைஷ்கர்ம புருஷாஸ்பதே. அந்த கர்மாவை வந்து யார் செய்யாம இருக்கானோ அவன் என்னதான் வந்து உலகத்தை புறக்கணிச்சுட்டு சன்னியாசம் வாங்கினாலும் அது ஒரு பொழுது சித்தி ஆகாது. அந்த கர்மாவோட பெருமையை சொல்ற. அந்த கர்மா எப்படி சொன்னா, அந்த கர்மா வந்து யார் மேலேயும் பற்றாம நமா கர்மானி விற்பத்தி நமே கர்ம பலேசுதா. அந்த கர்மால வந்து பண்ணோம், அந்த கர்மாவோட பலனை, அந்த எஃபெக்ட், விளைவு, அந்த விளைவு மேல மனசு போவே கூடாது. நீ கர்மா மட்டும் செய்யணும். அந்த கர்மா எப்படி இருக்கிறோடா, கர்மரேவ அதிகாரஸ்தே வா புத்தி ஜனார்தன. அந்த கர்மாத்துக்கு மட்டும்தான் நீ அதிகாரத்துவம் உண்டு, அதுல மட்டும்தான் நீ குவாலிஃபைடு. அந்த கர்மா என்ன பண்ணோம், வா கர்ம பல ஹேதுர்பூஹு, அதோட விளைவழி நினைச்சு கூடாது. அதனால மாத்தே சங்கா அஸ்து அகர்மணி, அதோட அட்டாச்சும் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த கர்மயோகத்தை சுருக்கமா சொல்லிட்டேன். அப்படி இந்த கர்மயோகத்தை சொல்றச்சே எப்படி டீச்சிங்காக சொன்னா சொல்லிட்டு போயிடலாம். அந்த உதாரணமான கதையை சொல்றாரு. வேற யாரும் இல்லை, தான் பூர்வாஸ்திரத்தில் வந்து ராமபிரான அவதாரம் பண்ணினாரு. அவரோட மாமனார் கதையை தான் சொல்ல போற. வேற வந்து அந்த மாமனாரும் அவர் யாருன்னா ஜனக மகாராஜான்னு பேரு, பெரிய யோகி தபஸ்வி. அவர் மித்திரிக்கே ராஜ பரிபாலனம் பண்ற. அவர் ஒரு சமயத்துல
யாக்கியவல்க்கு தன்னோட குருநாதரோட ஆசிரமத்துக்கு போற வேதாந்த கிளாஸுக்கு. அப்போ வந்து எல்லா சீடர்களை வச்சுட்டு யாக்கியவல்கர் வந்து நடத்துறார். இவர் அப்பதான் வந்து ராஜரீக காரியத்தை முடிச்சுட்டு ஜனகமாரா அவர் வந்து அவரோட பாடசாலைக்கு வர கத்துக்கிறதுக்கு. அப்போ வந்து 9 மணி கிளாஸ் ஆரம்பிச்சா 9:30 தான் வராது அவரு. அப்புறம் வரைச்சே வந்து எல்லா சீடர்களும் பார்த்து மரியாதை பண்ற, இந்த ராஜாக்கு வேற வேலை இல்லை போல இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சு 9 மணி வரணும், இவர் வெச்சா குடும்பி எடுத்தா பொட்டேன்னு இருக்காரு இந்த ராஜா, வேதாந்த கத்துக்கிறாரோ மட்டே ஏதோ தெரியல, இப்படின்னு எல்லாரும் பரிகாசமா அவரை பார்க்கிற. இவரும் கடந்த ஸ்ரத்தையா கிளாஸ்ல பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்போ அந்த யாக்கியவல்க்கு அவர் குருநாதரை பார்க்கிற. எல்லாருமே வந்து இவ்வளவு கேடனமா பாக்குறாரு, அலட்சியமா பாக்குறாரு. அதனால ஒரு டெஸ்ட் வச்சுப்போம். அதனால தன்னோட தபஸ்தினால மிதிரையே பத்தியறியும்படியா வச்ச. யார் 100 பேர் வந்து இவட்ட கிளாஸ் கத்துக்கிறோம்னு வந்தாரோ அவன் வந்து பையன் நல்லா இருந்தா போதும், குழந்தை குட்டி நல்லா இருந்தா போதும், அண்ணன் நல்லா இருந்தா போதும், தம்பி நல்லா இருந்தா போதும், வயசானவன் பார்த்தா மனைவி நல்லா இருந்தா போதும், பேரன் பேத்தி நல்லா இருந்தா போதும், இப்படின்னு அவன் ஓடிட்டே போறான். இவரும் என்ன கல்லு போய் ஒரு இடத்துல நிக்கிற. அந்த சொல்லி கொடுக்குற ஆச்சாரியனுக்கே ஸ்டம்புடு ஆச்சரியம். அவர் பார்க்கிறாரு, ஏன்னா தெரியும் அவருக்கு, எல்லாத்தையும் காட்டுறதுக்காக ஸ்டம்பாரமாய் நடிக்கிறார். அவர் பார்த்து சொல்றார், ஒரு ராஜ்யமே பத்தி இருக்குப்பா, அடுத்த வேலை சோறுக்கு என்ன பண்ணுவேனே தெரியல, ஜனங்க எல்லாம் உனதான் நம்பி இருக்கா, கஷ்டம் வந்தா உங்ககிட்ட தான் அந்த பெட்டிஷன் சொல்லுவா, நீ பொறுப்பில்லைன்னு உனதான் திட்டுவா, கவலைப்படாம வேணாமா சிவனே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மிதிலையோ இது கிடையாதுப்பா, இந்த மிதிலைன்னு யாருன்னா என்னோட சொந்தக்காரோட பரம்பரையில வந்தவாரோட மூதாதையரோட சொத்து. அதுவும் என் பேரு ஜனகனும் கிடையாது, மூதாதையர் வச்ச பேரு தான் வந்து 5 ஜெனரேஷனா வச்ச பேரா வச்சுட்டு இருக்கா. ஆனா வாஸ்தவமா அந்த பேரோ என் பேரு கிடையாது அப்படின்னு இத்தனையும் சொல்ற. என்ன காட்டுறாருன்னா, கர்மணேயோகி சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாலயா, இந்த கர்மயோகத்தை கடைபிடிக்கணும்னா ஜனக மகாராஜோட கத்துக்கணும். அவர் ராஜரீக காரியத்துல இருக்கார், ஆனா அதே ஞானஸ்திதியில வந்து அதையும் ஒரு லவலேசம் தியாகம் பண்ணாம இருக்காரு. அதனால இந்த லோக சங்கிராமேவாமி, அவ காரியம் செய்தா லோக சங்கிரகம், லோகத்துக்கு வந்து மங்களம் உண்டாகும். ஏன்னா எதுவுமே ஒரு எஃபெக்ட் இல்லாம செய்யறாரு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உத்தியோகத்துல உட்கார வச்சு செஞ்சா அப்படி இருக்கும். 8 மணி நேரம் உட்காருதா வேலை செய்வான்னு சொன்னா அவனுக்கு இந்த வேலையை பிடிக்கல, தள்ளெழுத்து, குடும்பத்தை பார்த்துக்கணும், யாருமே இல்லை, நான் தான் சம்பாதிக்கணும் போல இருக்கு, சரி பார்த்து தலையிடான் அப்படின்னு அவனை ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து வேலை செஞ்சா அவன் என்ன வேலை செய்தாலும் என்ன அந்த பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் வந்து பிரதிபலிக்கும். ஒண்ணு. இன்னொன்று என்ன, தான் கஷ்டத்தை முழுக்க கோலத்தை முழுக்க வேலையை காட்டினா வந்த ரிசல்ட் எல்லாம் சுக்குரூரா போயிடும். இத்தனையும் விபரீதமா நடக்கும். ஏன், அந்த வேலையில இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த வேலையில இருக்கிற ஒரு பாண்டேஜ், அந்த வேலையில இருக்கிற ஒரு பந்தம். எந்த பந்தம்னா நெகட்டிவ் பந்தமா இருக்கணும், மொத்த பந்தம் தானே. இந்த வேலை வந்து படுக்கிறது, இந்த வேலை தொந்தரவு பண்றது அப்படின்னு ஏதோ தலையெடுத்து வாழவே வந்து வேலை செய்யறான்னா அவன் செய்யற வேலையும் சரியா வராது. அப்புறம் இன்னொன்று சொல்ற, வேலை செய்யணும்னு ஆக்கிரத்தோட இருக்கான், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இந்த வேலை செய்யறதுல. அந்த வேலை செய்யணும்னு ஆக்கிரம் இருக்கிறவன் அவனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன கஷ்டம்னு கேட்டா, அவன் என்னதான் பர்ஃபார்ம் பண்ணி வந்து இவ்வளோ உழைச்சி வேலை செஞ்சாலும் எதிரில் இருக்கிறவன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவான். அது நல்லா இல்லைன்னு சொன்னா, நான் இத்தனை வருஷமா செய்யறேனே, எனக்கு மதிப்பு இல்லை, இது மரியாதை இல்லை அப்படின்னு தடுக்கி விட்டா he will crave for recognition. மரியாதை கிடைக்கவே தேவடு காத்துருவான். இப்படின்னு அந்த வேலை மேல ஆசக்தி இருக்கிறவன். மூணாவது வந்து ஜனக மகாராஜா கர்மணேவி சம்சித்தி, அந்த வேலை மேல ஒரு ஆசக்தி கிடையாது. ஏற்கனவே வேதத்துல விதிச்சிருக்கா, நம்ம விதி பிரம்மலிப்பியில எழுதியிருக்கு இந்த வேலை. ஆனா அந்த வேலை என்ன, அது மேல பற்றுதல் இல்லாம சுகம் வந்தா சிரிக்கிறது, கஷ்டம் வந்தா ஓடு பொலப்பொலன்னு அழுது, இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இழக்காம சம பந்தியா மனசை வச்சுட்டு தான் வேலை செஞ்சா அவன் செய்யற வேலை வந்து பர்ஃபெக்ட் அவுட்புட். அதான் லோக சக்கரமேவாப்பி சற்பஷர் அக்கத்தும் அரிசி. அதனால லோகத்துக்கு வந்து அதுவே மங்களத்தை உண்டாகட்டும் அப்படின்னு இந்த கர்மயோகத்தோட சூக்ஷ்மத்தை சொல்லிட்டார். அப்புறம் மேல வந்து பகவான் வந்து கர்மயோகத்தை சொன்ன அப்புறம் ஞான யோகத்தை சொல்ற.
அந்த ஞான யோகத்தை வந்து முக்கியமா என்ன சொல்றாருன்னா, அந்த மனசோட பக்கம். ஒருத்தர் ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன, மனசு ஏகாகிரப்படணும். அந்த மனசு ஏகாகிரப்படப்படதான் சுவாமியை புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 அத்தியாயத்தை பார்த்தா கர்மயோகத்தை சொல்ற. அந்த கர்மயோகத்துல விசேஷம் என்ன, சாரம்னு பார்த்தா சுயநலம் இருக்கக்கூடாது. ஒரு கர்மா செய்யறதுனா, நம்ம ஒரு வேலை செஞ்சா இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கூலிகாரிலேருந்து நம்ம இப்போ சிஇஓலேருந்து இந்த பரியந்த அந்த மனசோட தான் எல்லாரும் இருக்கா. ஏன் ஏதாவது காரியானமே, இப்போ ஒருத்தரோட பேசுற, ஏன் அவன்கிட்ட இந்த காரியானமே அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மைண்டோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் மைண்ட் அடியோடு இருக்கிறது தான் கர்மயோகம். சுயநலம் இருக்கக்கூடாது. அந்த கர்மாவை செஞ்சா மனசுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். அதான் சித்த சுத்தின்னு சொல்லுவோம். அந்த சித்த சுத்தினால்தான் ஒருத்தர் வந்து பகவான் அடைய முடியும். அப்படி இது காட்டுறது என்னன்னா பிரவருத்தி மார்க்கம். இப்ப 2வது நிவர்த்தி மார்க்கத்தை சொல்ற. ஏன்னா பகவத்கீதைன்னு பார்த்தா, நீ நூலா பார்த்தா அது ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம வாழ்க்கையில படிகாட்டு பார்த்தா வேற ஃபீலிங் வரும். இப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி செகண்ட் ஃப்ளோர் ஏறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பகவத்கீதை. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொன்னேன், இந்த 3 அத்தியாயம் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை ஒருத்தர் கர்மாவை கடைபிடிச்சு எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாம வேதம் விதிச்சது. இந்த கர்மா வேதத்தை விதிச்சது முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு வந்து சாதம் செய்யணும். இப்படி வேதம் சொல்லியிருக்கு சாஸ்திரப்படி. அதை வந்து லைப்ரரியில ஃபாலோ பண்ணி அதுல வந்து தர்மத்தை அனுசரிச்சு ஒருத்த பண்ணா அதுலேருந்தே மனசுல ஒரு சித்த சுத்தி உண்டாகும். அந்த சித்த சுத்தி உண்டாததுனால மனசு வந்து கட்டுப்படணும். அந்த மனசதான் இப்போ வந்து அர்ஜுனன் கேட்கிறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஸ்யா நிகிரகம் பண்ணி வாயோரிய சுதுஷ்கரம். கிருஷ்ணா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, என் மனசு சஞ்சலமா இருக்கு, அது அலைஞ்சிட்டே இருக்கு. அதை வந்து என்னன்னா அலைஞ்சதுனால பிரமாதம்னு இப்ப தமிழ் வார்த்தை சொல்றவே, வாஸ்தவமா சம்ஸ்கிருத வார்த்தை என்னன்னா பிரமாதம்னா வடு பயங்கரமானது. பிரமாதி பலவத்திடம், ரொம்ப ஆபத்தானது. தஸ்யாகம் நிக்கிரகம் பண்ணி, அதை மனசை நிற்கிறது எப்படின்னா ஒரு காற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியும், அந்த மாதிரி கடினமானது மனசை வந்து கட்டுப்படுத்துறது. மேல பகவான் சொல்ற அசம்சயம் மகாபாகம். நீ சொல்றது ரைட்டுப்பா. அந்த மனசை எப்படி பண்ணணும்னா அபியாசேனது கௌந்தேய வைராகிய சக்திக்குது. அபியாசத்தினால நீ மனசை கட்டுப்படுத்து. அந்த பிராக்டிஸ் எப்படி கார் ஓட்ட இந்த கார் வந்து பிராக்டிஸ் தானா வருமோ, எப்படி சாமானியமா இது வாழச்சே வந்து இந்த பிராக்டிஸ் வருமோ, அதே மாதிரி பை கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் மனசு கட்டுப்படுத்து. அந்த மனசு கட்டுப்படுத்த என்ன ஆகுனா அதுலேருந்தே வைராக்கியம் உண்டாகும். ஏன்னா பாகவதமே சொல்றது, வைராக்கிய ராகசிகா பவபக்தி நிஷ்டா பவபக்தி நிஷ்டா அப்படின்னு. ஆத்மதேவர் வந்து கஷ்டத்தை சொல்ற. அவரோட பிள்ளை துந்துக்காரி வந்து படாமல் அடிக்கிறான், மோசமான பையன் அடிக்கிறான், கல்லை குடிச்சுட்டு பணம் வேணும்பா மரியாதையா பணம் கொடு அப்படின்னு போட்டு சாத்துறான். அவரு தாங்க முடியாம போய் தன்னோட 2வது பையனோட கோகரன் போய் கதறான். அவரு சிரிக்கிறார். அவர் என்ன நினைச்சார், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அடிமைட்டு இருக்கேன், நீங்க நிச்சயத்தியா சிரிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாருன்னா, பஷ்யதிதம் சடமர்க்க நிஷ்டம். இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் வந்து எல்லாமே வந்துன்னா தர்மம் பதஸ்தம் தியஜலோக தர்மம். இந்த லோக தர்மத்தை தியாகம் பண்ணுவ ஒரே ஒரு காரியம். நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, என் புள்ளடிக்கிறா அந்த பாவம் வச்சிருக்கே, அதுக்கு நான் சிரிச்சேன். நீ கஷ்டப்படுறதுல சிரிக்கல, நீ அதை நினைச்சு திண்டாடுறியன்னு சிரிச்சுட்டு இருக்க. அதனால வைராகிய ராகரசிக்கா, நீ இந்த வைராகியத்தை சம்பாதிச்சுக்கோ. இந்த வைராகியம் சம்பாதிச்ச பலன் என்ன, தர்மம் பதுஷ்ட தர்மம். நீ தர்மத்தை கடைபிடிக்கணும். என்னமா பெரிய தர்மம்னு கேட்டா தெஜ லோக தர்மம். இவன் பேசுறான், அவன் பேசுறான், பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறோமே, அந்த தர்மத்தை தூக்கி எறிஞ்சு. அந்த தர்மம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் அபிப்பிராயத்தை உன் மேல கொட்டுறான். அவன் ஒன்றும் பெரிய சாஸ்திரம் படிக்கல. பகவானே சொல்ற, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரம் சொல்லும். அர்ஜுனா தஸ்மாத் சாஸ்திர பிரமாணத்தே, நீ வந்து சாஸ்திரத்தை பிரமாணமா வச்சுதான் உன் வாழ்க்கையை நடத்தணும். எது செய்யணும் செய்யக்கூடாது சாஸ்திரத்துக்கு அடிப்படையா நடத்தணும். பகவானே பின்னாடி சொல்ல போற சாஸ்திரத்தோட விஷயத்த சொல்ற. அந்த சாஸ்திரத்தை வச்சுதான் ஒரு மனுஷன் வாழ முடியும். சேவஸ்வ சாது புருஷா ஜெகி காம கிருஷ்ணா, சாது புருஷருக்கு ஆசிரியம் பண்ணு.
எதுவும் கவலைப்படாம மகான்களோட திருவடி கெட்டியா பிடி. அந்த திருவடி கட்டியா பிடிச்சதுனால என்ன ஆகும்? சேவா கதாரசமோ நிதனாபிபத்துவம். அதனால பகவானோட கதை கேட்க வந்து ஆசைப்படு அப்படின்னு கோகர்ணன் வந்து தன்னோட அப்பாவோட ஆத்மதேவர் உபதேசம் பண்ணினார். முக்கியமா வைராக்கியத்தை சொல்ற. அந்த வைராக்கியம் என்ன காரணம்னா அவன் மனசுதான் காரணம். அந்த மனசுதான் நம்ம எல்லாரையும் பந்தப்படுத்துறது. இவன் பிள்ளை, இவன் ஒய்ஃபு, எதனால அந்த மனசு வந்து சொல்றது. அந்த மனசு உனக்கு மேல பேசுறது. அந்த மனசு கட்டுப்படுத்த என்ன ஆகும்னா ஞானம் வந்து பிரதிபலிக்கும். அந்த ஞானம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மேல என்ன ஆகும்? அப்போ வந்து யோகங்களை பகவான் வந்து சொல்றார். யோகத்தை எப்படி பகவான் அடையணும்? ஞானத்துக்கு அப்புறம் தியானம் சித்திக்கும். அந்த தியானமோட விஷயம் என்னன்னா, தியானத்தினால சர்வத்திர கிருஷ்ண தரிசனம் பார்க்க. தியானத்தினால என்ன விசேஷம்னா, பகவான் வந்து சுப்பிரதிஷ்டமா மனசே வந்து தக்க வச்சுக்கிறதா விஷயம். அந்த தியானத்துக்கு எதனால ஒருத்தர் கடைபிடிக்க முடியும்னா, ராவல் சபரமன்சர் கதை ஞாபகம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து 50 வருஷம் உலகத்துல வாழ்ந்துட்டார். ஆனா சின்ன வயசுலயே பக்தி பண்ணினார். அவர் காளியை வந்து பிரேமையோடையே வந்து கட்டி போட்டு வச்சுட்டார். ஆனா அந்த காளியை பார்த்து என்ன ஆசைனா, இவர் பக்தியே பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு ஞானம் கொடுத்தா தேவையில்லையே, தக்க ஆச்சாரியம் வேணுமே. ஆனா இவரோட மனசுன்னா அந்த காளியம்மா தான் என் குரு, என் தெய்வமே. அதனால கோயிலே குடிக்கொண்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் கோயில தான் இருந்திருக்கு. 18லேருந்து 50 வருஷம் வரைக்கும் கோயில தான் இருந்திருக்காரு. ஆனா அந்த காளியம்மா என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு சன்னியாசியான தோதாபுரி அமைச்சர் இவருக்கு வந்து யோகாபியாசத்தை கொடுக்கறதுக்குன்னு. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு பக்தி பண்ணினாரு. இவர் பக்தி பண்ணதுனால இவருக்கு யோக ரகசியங்களை வந்து இந்த குருவே சொல்லி கொடுத்தார். இவர் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஞானத்தை சம்பாதிச்சதுனால என்ன, சர்வத்திர கிருஷ்ணதர்சனம் வந்து சர்வத்திர காளியேஸ்வரன் தான் பார்த்தாரு, தட்சிணேஸ்வரர் பார்த்தா. ஆனா இவருக்கு யோகத்தை சொல்லி கொடுக்கறச்சே என்னாச்சுன்னா, கண்ணை மூடிட்டு இவர் தியானம் பண்ற. அந்த தியானம் பண்ண என்னாச்சுன்னா சமாதி ஸ்திதியில போயிட்டார். ஆனா தோதாபுரி மகாராஜா கொஞ்ச நேரம் வெளில போயிட்டார். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, இவர் எந்த 8 மணிக்கு நிற்கிறாரோ, எந்த நிலையில இருந்தாரோ அதே நிலையில இருக்கார். இவரை எழுப்பணும் பார்த்தா, ஓம் ஹரி ஓம்னு சொல்லி எழுப்ப மாட்டார். இப்படி கண்ணை மூடிட்டு நிশ্চিந்தையா உட்காந்துருக்கார். அவர் சொல்ற, 30 வருஷமா நான் வந்து கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி இந்த நிலை கொண்டு வந்திருப்பா, வித்தின் 1 hour 1.5 மணி நேரத்துல உட்காந்தே இப்படி நிலை அடைச்சிட்டியப்பா அப்படின்னு வந்து இவர் பார்த்து கொண்டாடின உடனே பிரக்ஞை வந்தது. பிரக்ஞை வந்த அப்புறம் திரும்பி சொன்ன உடனே எல்லாம் காளியோட கிருப்பை. அந்த காளியம்மா கிருப்பனால அந்த நிலையை அடைஞ்சிட்டு. ஏன்னா இவர் வந்து பக்தி பண்ணி அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு. ஆனா பகவான் நமக்கு என்ன காட்டுறாருன்னா, கர்மாவை காட்டுறாரு. அந்த கர்மாவை பண்ண உடனே வந்து என்ன ஆகும்? அவனுக்கு ஞானம் லபிக்கும். அந்த ஞானம் லபிச்சதுனால தியானம் லபிக்கும். அந்த தியானம் லபிச்சதுனால என்ன, இந்த உலகத்துக்கு மேல ஆசை வந்து அவனுக்கு போயிடும். அந்த ஆசை உலகத்து மேல பட்டதில் போகணும், கடைசியில பகவான்கிட்ட மனசு போகும் அப்படின்னு பக்தி யோகத்தை காட்டுற. இப்படி கர்ம யோகத்தை சொன்ன, ஞான யோகத்தை சொன்ன. இப்போ 9ஆம் அத்தியாயத்தை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா நிறைய யோகாபியாசம்லாம் சொல்லியாச்சு. அர்ஜுன் வந்து தலை சொலுத்திட்டு இருக்கா, மண்டை சொலுத்திட்டு இருக்கா, என்ன யோகத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே சொல்ற, ராஜ வித்யாராஜ முக்கியம், பவித்திர விதமுத்தமம், பிரத்யக்ஷாவகம் கம்யம், சசுகம் கர்த்துமவ்யம். அதனால இந்த உலகத்துக்கு பெரிய யோகமான ராஜயோகத்தை சொல்ற. அந்த ராஜயோகம் என்னன்னா, எல்லா இடத்தையும் பகவானை பாருங்க, ஒண்ணு பண்ண வேண்டாம். நீ பகவானை எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னா, பத்திரம் புஷ்பம் பலம் தோய், அவருக்கு ஒரு இலையை கொடுத்தா போதும், ஒரு புஷ்பத்தை கொடுத்தா போதும், அப்புறம் வந்து ஒரு டிராப் கண்ணீர் கொடுத்தா போதும், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா போதும். இதனாலே நான் திருப்தி பண்ணுவேன். என்ன பார்ப்பேன்? ததகம் பக்தி பகுதம். அந்த மனுஷனுக்கு இருக்கிற பக்தியை பார்ப்பேன். அப்படியே இந்த பத்திரம்னு கதையை பார்த்தா இவர் திரௌபதி அம்மா ஞாபகம் வருது. அப்போ பாண்டவர்கள் வந்து வனவாசத்துக்கு வச்சு துரியோதனன் வந்து துர்வாசனை ஏவி விட்டார். இவாளை வந்து ஏதாவது சபிக்கணும், காரணம் இல்லாமல் ஏதாவது சபிக்கணும் அப்படின்னு துர்வாசனை ஏவி விட்டார். பைசா கொடுத்து ஏவி விட்டார். அவரோ போனார், சிஷ்யர்களோட போனார். மரியாதையோட பிரம்மபுத்திரை ஒரு அழைச்சின்னு மறைச்சே, எடுத்தாப்புல குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் நீ ஸ்நானம் பண்ணுவா அப்படின்னு இடமும் கொடுத்து ஸ்நானம் பண்றா. ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வருவேன் அப்படின்னு தர்மபுத்திரத்தை கட்டளையிட்டார். தர்மபுத்திர திரௌபதியை பார்த்து சொன்னா, ஏதாவது சமைச்சுக்கோ, ஏதாவது பரமானுபாவா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த அக்ஷய பாத்திரம் வந்து சூரிய பகவான் கொடுத்துருக்கார். ஒன்று வச்சா 100 மடங்கு மேல வரும்.
அந்த அக்ஷய பாத்திரம் இப்ப கவுத்து வச்சுட்டால, அந்த கவுத்து வச்சதுனால திருப்பி வராது போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கதிகலங்கி நிற்கிறா. வந்தவர்கள் துர்வாசனாச்சே, காரணம் இல்லாம சபிச்சிட போறாளே, என்ன பண்ணணும்னு தெரியாம பகவான் கோவிந்தான்னு பகவானை நினைச்ச. டக்குன்னு பகவான் வந்துட்டேன். வந்திவாளை பார்த்து, என்னமா ஆச்சு? துர்வாசன் வந்திருக்கார் சுவாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சுவாமி. கவலைப்படாதமா, அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா. வந்து பார்த்தா அங்கேருந்து ஒரு சின்ன கீரை பருக்க லேசா இருக்கு. அந்த கீரை பருக்கை பகவான் நினைச்சுட்டு அக்ஷயம்னு வாயை போட்ட வேகத்துல எந்த துர்வாசர்கள் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காரோ அவர்களோட வயிறையும் ரொம்ப வச்சுட்டு ராம்ராம் போயிட்டு வரேன், எனக்கு என்னமோ பசி ஆறிட்டு போல இருக்கு, இன்னொரு சந்தர்ப்பம் கழிச்சு உங்க ஆத்திரம் சாப்பிட வர ராமராம்னு அவர் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஒரு பத்திரத்தினாலேயே துர்வாசனோட சாபத்திலேருந்து பகவான் காப்பாத்தினார். திரௌபதி அம்மா இலையை கொடுத்தனார். அப்புறம் புஷ்பம் கஜேந்திர ஆழ்வார் கொடுத்தார். கஜேந்திர ஆழ்வார் புஷ்பம் கொடுத்ததால பகவான் கேட்சு பிடிச்சிட்டு அந்த எந்த முதல்ல பகவான் கஜேந்திரனோட காலை பிடிக்கிறாரோ அந்த பாதையிலே நிவர்த்தி பண்ணி அவருக்கு சாரூபியத்தை கொடுத்தார் அப்படின்னு அவர் பண்ண ஒரு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணதுனால. அப்புறம் பழம் சபரிபாட்டி பழம் கொடுத்தார். அந்த சபரிபாட்டி கொடுத்ததா தப்புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாம ஆத்ம சமாதினா, தன்னோட ஸ்தானத்துக்கு கிளம்புறத பகவானே பார்த்தார். அதே தேசிக சொல்றது சபரி மோட்ச சாட்சி பூத, அந்த சபரி மோட்சத்துக்கு சாட்சியா இருந்திருக்கு. அந்த ராமபிராமனுக்கு பணம் கொடுத்த மாத்திரத்திலே மோட்சம் அமைச்சிட்டார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அப்புறம் முக்கியமா ரத்தி தேவர், ஏன்னா உலகமே பஞ்சத்துல இருக்கச்சு இவருக்கு அப்பதான் ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு. இந்த டம்ளர் கொடுத்தாதான் 4 பேர் குடும்பத்தை ஓட்ட முடியும், வந்தவாருக்கு அப்பதான் தானம் பண்ண முடியும். அவளை யாருமே இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா. அவரை பார்த்தப்போ என்ன பண்ணாருன்னா 3 ரூபத்துல சுவாமி வந்திருக்கார். ஒரு பிராமணனா, ஒரு சண்டாளனா, ஒரு கூலிகாரனா 3 ரூபத்துல வந்தார். 3 ரூபத்துல பரீட்சை பண்றச்சு வந்தது அத்தனையும் கொடுத்த நேரத்தில் பகவான் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு அவரோட ரத்தியோடு செலுக்கிறோம். ஒரு சின்ன தண்ணி கொடுத்து ஜலத்தினாலே சந்தோஷப்பட்டேன். அதே தான் ஜாகிரவார் சொல்றார், துளசி தலம் வச்சே சந்தோஷமுடா. பகவானுக்கு ஒரு துளசியை போட்டா போதும், அந்த துளசி தலத்தை போட்டாலும் பகவான் சந்தோஷப்படுவா அப்படின்னு முக்கியமா வேலை சொல்ற. அனன்யா சிந்தையின்தோமா ஏஜனாக பரிவாசனே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். அதனால கவலைப்படாத, எதையே நீ சிந்தனை பண்ண, நீ சிந்தனை பண்ணா நான் உன்னோட குடும்ப வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சூரிடி கொடுத்ததால 9ஆம் அத்தியாயம். அடுத்தது 10ஆவது அத்தியாயமான விபூதி யோகத்தை சொல்ற. அந்த விபூதி யோகத்துல சாரமா சொல்லிடுறேன். அந்த விபூதி யோகத்துல என்ன காட்டுறன்னா, எல்லா வாகவும் நான் இருக்கேன். மகாதாஸ்சாஸ்மி ரீத்தியானா காலகா கலையதாமகம் விகாதாம்ச மிருகேந்திரோ வைரதேஸ்த பக்ஷினா. நீ எது உலகத்துல பார்க்குறியோ அந்த உலகத்திலிருந்து உயர்வு நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் 10ஆவதான விபூதி யோகத்தை காட்டுறாரு. 9ஆம் அத்தியாயத்துல என்னையே நீ ஆசிரிச்சுக்கோ அப்படின்னு ஒரு மெசேஜ் சொன்னார். 10ஆம் அத்தியாயத்துல என்னன்னா, எல்லா இடத்துலையும் என்னை பாரு, எல்லா இடத்தும் உயர்ந்த விஷயத்துல என்னை பாரு அப்படின்னு 10ஆம் அத்தியாயம். 11ஆம் அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை ஃபுல் ரூபத்தை காட்டின. ஏன்னா துரியோதனன் போய் காட்டியாச்சு. அப்பயாவது பயந்துட்டு யுத்தத்தை நிறுத்துவான்னு பார்த்தீங்கன்னா அவ கடகர மாயாவின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டான். ஆனா அர்ஜுனனும் என்ன ரத்துமாம் சச்சுசே தஷ்டும் அநேரே அஸ்வசச்சுதா அப்படின்னு அவருக்கும் இந்த திவ்யமான ரூபத்தை பார்க்கணும்னு ஆசை. அதனால திடீர் திவ்யமான ரூபத்தை காட்டிட அர்ஜுனன் பார்த்த உடனே பார்க்குறார், என்னவா இவ்வளோ பெரிய ரூபத்தை காட்டுற, எனக்கு கண்ணிலே புறப்படலையே. அதனால திவ்யம் ததாமிதே சக்ஷுரோ, பகவான் அனுகிரகத்தினால திவ்யமயமான சக்ஷுஷை கொடுத்துட. அந்த சக்ஷுஷாலேயே பஷ்யமே லோக ஐஸ்வரம் அப்படியே ஈஸ்வரனால வியாபிச்சப்பட்ட லோகத்தை பார்க்கற. அந்த ரூபத்தை பார்த்தா எங்க பார்த்தாலும் தடுக்கி விட்டு பார்த்தா பகவான் தான் தெரியல. பஷ்யாமி தேவான் சகதேவதேவே சர்வான் சதாபூத விசேஷன்யா பிரம்மாண்டமீஸ்வரம் கமலாசனஸ்தம் ரிஷீச்ச சர்வான் உலகான் திவ்யா அநேக பாபூதரவக்ர நேத்திரம் பஷ்யாமி த்வாம் சர்வதம் அனந்தரூபம் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாரி பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப அப்படி கிருஷ்ணா பஷ்யாமி தேவான் சகதேவதேவே சர்வான் சதா பூத விசேஷம் தான் இப்படின்னு எல்லா இடத்தையும் இப்பதான் அந்த ரூபத்தை பார்க்கிறேன். அந்த ரூபத்தை பார்த்தா கண்ணிலேருந்தே தாராதார ஜலம் வருது.
நீங்க மட்டும் இல்ல, பிரம்மாண்டம் ஈஷம் கமலாசனஸ்தம் பரமேஸ்வரனாகவும் இருக்க, பிரம்மதேவனாகவும் இருக்க, ரிஷீந்த சர்வான் உலகான் சதுர்பியான் இப்படின்னு அனைத்து விதமான ரூபங்களாகவும் நீ இருக்க. அந்த ரூபமோ என்ன லேஸ்பட்ட ரூபம் இல்ல, அநேக பாவு உதரவக்ர நேத்திரம், நிறைய புஜங்கள், நிறைய வயிறுங்கள், அப்புறம் நிறைய விதமான பாதங்கள் இப்படின்னு வேதம் சொல்றதே. சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அந்த ரூபத்தை தான் இங்க சொல்ற. அநேக பாவுதர வக்ர நேத்திரம். அதனால எங்க நீ ஒரு இடத்துல கன்ஃபைனா இல்ல. நான் அந்தம் வெளியில பார்த்தா இருக்க, உள்ள இருக்க. நான் பகி பின்னாடி வெளியில பார்த்தா நீ இருக்க. நான் புனகா முன்னாடி இருக்க. தபாதின் என் பின்னாடி நீ இருக்க. அப்படி பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப அப்படி இந்த விஸ்வரூபமாகவும் நீ இருக்க. நான் இப்படியோ வரிவை தெரியாம நான் வந்து ஒரு சக்காவா பரவில்லை. தேவ புத்திரஸ்ட தேவ சக்தியோ பிரிய பிரியாரா அருகசி தேவசோடும் அப்படின்னு சொல்ற. தான் ரூபத்தை சொன்ன உடனே பகவான் சொல்ற, மயே வேதே வேதாகா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பகவத்சாட்சின்னு. அதனால வந்து மேல பகவான் நிலையை இறங்கப்புறம் நிமித்த மாத்திரம் பகவத்சாட்சின்னு. நான் வந்து இவளை முன்னாடியே காலி பண்ணிட்டேன், நீ வெறும் சவத்தை தான் அடிக்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு விஸ்வரூபத்தை காட்டின உடனேயே 12ஆம் அத்தியாயமான பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறது. அந்த பக்தி யோகத்தோட அழகு என்ன பார்த்தாமே, இங்க யோமே பக்தா சமே பிரியா யோமே பக்தா சமே பிரியான்னு இருக்கிறதுலே சின்னது 20 ஸ்லோகங்கள். இதை படிச்சாலே கீதை படிச்ச பலன் உண்டு. அதில் சொல்றார், மையா வேஷ்யமனோ ஏவா நித்தியுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோவேதாக தேவேயுக்த தமாவதாக. அந்த பக்தர்கள் லட்சணத்தை சொல்லு அப்படின்னு இவர் கேட்கிறார். அந்த பக்தர்கள் எப்படி இருப்பான்னா, அர்ஜுனன் கேட்கச்ச ஏச்சாப்பி அக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. இதுல நம்ம என்ன அர்த்தம் போட்டுக்கிறோம்னா, சகுணமா வழிபடுறதா பெஸ்டா, நிர்குணமா வழிபடுறது பெஸ்டா அப்படின்னு சொல்றான். ஆனா வாஸ்தவமா அர்த்தம் இல்லை. அந்த பக்தர்கள் வந்து எப்படி அவனை புரிஞ்சுக்கிறா, சகுணமா புரியுறதா வழியா வந்து புரிஞ்சுக்கிறாளா, நிர்குணமா பக்தி பண்றவா புரிஞ்சுக்கிறாலும் புரிஞ்சுக்கிறாளா, அவ எப்படி புரிஞ்சுக்கிறாளோ நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு 2 பேரை வந்து ஒப்புக்கொண்டு பேசுறாருங்க. இவர் வந்து கம்பீட் பண்ணி பேசல. அதனால ஏச்சாப்பி அக்ஷரம் அவ்யக்தம் தேசாக்கே யோக வித்தமாக. அவ 2 பேர் கடைபிடிக்கிற யோகத்தை எடுத்து சொல்லு. அவ 2 பேர் பாத பார்த்தா வெவ்வேறா இருக்கிற மாதிரி இருக்கா. எங்க அவன் ஒரு சேர்ந்து இருக்காளோ அந்த ஒரு சேர்ந்த ஜங்ஷனை நீ எடுத்து சொல்லு. அதான் சொல்றான், மையா வேஷ மனோயம் நீ இடையே நினைச்சுக்கோப்பா. நித்தியுக்தாக உபாசத்தை நீ வந்து என்ன புத்தி என்ன பண்ணோம்னா என்கிட்ட நீ கொடுத்துரு. ஸ்ரத்தையா பரயோபேதா நீ கடத்த ஸ்ரத்தையா நீ வந்து பர உபேதான்னு எதுவும் எதிர்பார்க்கலாம பண்ணா அதுவே உனக்கு சிரேஷ்டம் உண்டாகட்டும் அப்படின்னு முக்கியமா சொல்ற பக்தி யோகத்துல. அந்த பக்தி யோகத்துல யாரை நினைச்சுட்டு சொல்றான்னு கேட்டா, என் பரமகுருநாத சிஷியன் நான் வந்து சொல்ற கோபிகளை நினைச்சுட்டு சொல்ற. அந்த கோபிகளோட பக்தியை சொல்ற. ஏன்னா அவ எப்படி இருக்கானா, ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயே குடவிளக்கும் செய்த தாமோதரனைன்னு. அந்த தோன்றும் அணிவிளக்கை என்ன சொல்றாரு, ஆயர்குலத்திலே தோன்றும் அணிவிளக்கை. நாச்சியார் சொல்றாரு, அந்த ஆயர்குலத்துல பகவான் விளக்கா இருக்காரு. ஏன்னா அந்த கோபிகள் யாருன்னா வேதஸ்வரூபம். அந்த வேதஸ்வரூபத்தை தான் வந்து சொல்ற. அந்த வேதஸ்வரூபம் என்ன காட்டுறதுன்னா பகவானோட திருவடி. அந்த பகவானோட திருவடியை தான் வந்து நாராயணத்தை சொல்ற. யோகீந்திரானாம் தன்யேஷ் அதிக சுமதுரம் முக்தி பாஜாம் விவாஜோ பக்தானாம் காமவர்ஷா பிதர் விசலயம் நாத தே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரவதே கிருஷ்ணா காருண்ய சுத்தோ வித்வா நிச்சயசதாபா வெரிசது பரமானந்த சந்தோக லட்சுமி அப்படின்னு கடைசி தசகத்தை சொல்ற. அந்த கடைசி தசகத்தோட விசேஷம் என்னன்னு பார்த்தா 10 இருக்கு. குருவாயூரப்பனை வந்து முடியிலேந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறார். அதான் கேசாதி பாத வரலும் சம்ஸ்கிருதத்துல பேர். அதுக்கு முன்னாடி வந்த ஸ்லோகத்துல வந்து திருவடியோட நிறுத்துறாரு. அந்த திருவடியோட பெருமைனா யோகீந்திரானா அங்கேஷு அதிக சுமதுரம். அந்த முனிகள் வந்து அந்த திருவடியை வந்து ஆராதிக்கிறார். யோகிகள் அந்த திருவடி மேல கண்ணி வச்சுக்கிறார். அது என்ன முக்திபாஜா விவாகம், அது பக்தானாம் காமவர்ஷா. அந்த என்ன அந்த திருவடியை வந்து நான் ஹிருதயத்தை தக்க வச்சுக்கிறா. பக்தர்களுக்கு எப்படி இருக்கானா காமவர்ஷா அப்படின்னு ஆசைகளை வந்து பொழிஞ்சு தள்ளுற, மழையாட்டமா தள்ளுற. பிதரு கிசலயம் நாத்த தே பாதம் மூலம். அந்த பிதரு கிசலயம் அந்த கற்பக விஷயமா என்ன பண்ற, நாத்த தே பாதம் மூலம்
அந்த பாதம் மூலமா இருந்து அத்தனையும் கொடுக்க கற்பக விருட்சத்துக்கு மூலமாகவும் நீ வந்து என்ன பண்ற பொத்தானா காமவர்ஷா அப்படின்னு ஆசை வழியை பொழியிறது. அப்புறம் நித்தியம் சித்த ஸ்திதமே பவனபரபதே, எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைனா நித்தியம் சித்தஸ்திதமே, ஹிருதயத்துல எப்பொழுதுமே வாசம் பண்ணு, ஹிருதயம் விட்டு என்னை விட்டு பிடிச்சே போகாத, எப்படி உன் ஹிருதயத்துல அகலிலே இடையும் விட்டு அளவே கொண்டு உதயமாறுவான் அப்படின்னு நம்மாழ்வார் திருவாயூர்ல சொன்ன மாதிரி ஒரு ஹிருதயத்துல எப்போதுமே அளவில் மங்கை இருக்காரோ அதே மாதிரி என் ஹிருதயத்துல நீ இருக்கணும். நித்தியம் சித்தஸ்திதமே பவனபரவதே கிருஷ்ணா காருண்ய சிந்தோ, அதனால கணிசத்து பரமானந்த சந்தோஷம். அது பகவான் இருக்கிறதுனால உண்மையான லக்ஷ்மி அதுதான் வரும். லக்ஷ்மி வந்துட்டான்னா ஏதோ சொல்றாளே பணம் வருது மாத்திரம் அர்த்தம் இல்லை. அது உண்மையான லக்ஷ்மி என்ன மோட்சலட்சுமி வரணும். அதனாலதான் வந்து பகவான் வந்து உத்தரீயத்தை போட்டு பீஷ்மருக்கு தர்சனம் இது கொடுக்குறாருன்னா அறிவும் வந்து இவங்க கதோத்தரியான அர்த்தத்தை வந்து எங்க பரமகுலாதர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா அவரோட மார்பில் இருக்கிற மோட்சலட்சுமி வந்து பீஷ்மரை கட்டாட்சிக்கட்டும் அந்த அர்த்தத்துல சொல்ற. ஏன்னா பீஷ்மர் யுத்தம் பண்ற 10வது நாளுக்கு அப்புறம் அவர் வந்து பகவான் உத்தராயத்தை கிளம்ப போற, அவரே வந்து தீர்மானம் பண்ணி கிளம்ப போற. அதனால போக்குற லக்ஷ்மியோட அளவேல் மங்கையோட சம்பந்தம் ஏற்படுறதுக்காக அவரோட மேல் வஸ்திரமா உத்திரியத்தை ஓரம் கட்டிட்டு வந்து அப்படி மார்போடையே வந்து பீஷ்மரை தாக்கணும்னு போன. இதுக்கு அந்த மோட்ச லட்சுமி வந்து பீஷ்மரை கடாட்சிக்கணும். அதுதான் இங்கேயும் சொல்றேன். இது வந்து பரமானந்த சந்தோக லட்சுமி, அந்த மோட்ச லட்சுமி வந்து உனக்கு லபிக்கும். எதனால வித்வா நிச்சேஷ தாபா, உன் மனசுல தாபம் போனதுனால அப்படின்னு இந்த பக்தியோட விஷயத்த சொல்ற. அந்த பக்தி விஷயத்தை தான் பக்தி யோகத்தில் என்ன சொல்றாருன்னா அனபேட்சா சுதீர்த்தக்ஷா உதாசீனோ கதவியதா சர்வாரம்ப பரித்யாகி யோக பக்தா யோகே பக்தா சமயபிரியா. அவ எப்படி இருப்பானா அனபேட்சா, எதுவும் எதிர்பார்க்க மாட்டான், சுச்சிஹி நியமத்தோட இருப்பார், உதாசீனா கதவியதா எதுவும் வந்து ஆசிரியிக்க மாட்டான், எது வருதோ வந்து எல்லாம் பகவானோட பிரசாதம். அப்புறம் அடுத்ததாக சர்வாரம்ப பரித்தியாகி எல்லாத்தையும் தியாகம் பண்றவனாதான் வந்து அவனை விட உயர்ந்த பக்தன் யாரும் கிடையாது அப்படின்னு பக்தி யோகத்தை சொல்ற. அப்படி பக்தி யோகத்தை சொல்லி 13ஆம் அத்தியாயத்துல வந்து பிரகிருதி புருஷ யோகம்ன்ற அந்த பிரகிருதி புருஷ யோகத்தை என்ன விசேஷம்னா சாரமா சொல்லியிருக்காரு. ஏன்னா பகவான் தான் புருஷன், அந்த பகவான் புருஷனாலதான் இந்த உலகமே நடக்கிறது. அந்த பகவானோட புருஷன்றதுனால வந்து இந்த உலகம் நடக்கணும்னா பிரகிருதி தேவைப்படுது. அந்த பிரகிருதி என்னன்னா பூமிஹி ஆபஹா அடலோ வாயு கம்மனோ புத்தி தேவச்ச அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. இப்படி 8 விதமா இருக்கு பிரகிருதி. பூமினா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு, இந்த பஞ்சபூதங்களும் சேர்த்து 5 இந்திரியங்கள். அந்த 5 இந்திரியங்களும் சேர்க்கணும்னா வந்து அகங்காரம் முக்கியமா இருக்கு. அந்த அகங்காரம், அந்த பஞ்சபூதங்கள், அப்புறம் அகங்காரம், அப்புறம் இந்த புத்தி இருக்கு, மனசு இருக்கு, இது 3மே சேர்த்தா அந்த பிரகிருதி. அந்த பிரகிருதி தான் அந்த உலகம் இருக்கு. பார்க்குற உலகமே பிரகிருதி. இந்த உலகத்துல என்ன 3 குணத்துல தான் ஆக்டே ஆகுது, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த 3 குணத்தை யார் இந்த மகாபுருஷனை பகவான தியானம் பண்றாரோ குணாதீதஸ்த உச்சதே, அவன் அந்த குணத்துக்கு கட்டுப்படாம வந்து இந்த பரபிரம்ம வஸ்து எந்த நிலையில இருக்காலோ பிரம்மவில் பிரம்மைவ பவதி, அந்த பிரம்மத்தோட பதத்தை அடைவான் அப்படின்னு இந்த 3 குணங்களை காட்டுறான். இந்த சத்துவகுணம் தான் என்னன்னா எப்போதுமே சாத்விகமா இருக்குது, நல்லதா இருக்குது, நல்லவனா இருக்குது. அந்த சத்துவகுணத்துல என்ன விசேஷம்னா நிதானமா இருக்கும், எதுக்கும் அசர மாட்டான், பொறுமையா விஷயத்தை டீல் பண்ணுவோம். ரஜோகுணம்னா காரிய ஆற்றல் இருக்கும், காரியத்தை செஞ்சே தீரணும், இப்பவே முடிச்சானோன்னு அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கே, அதான் ரஜோகுணம். 3வதுன்னா ஒரே சோம்பலா இருக்கான், அதுதான் தமோகுணம்னு பேரு. இந்த 3 குணத்துலதான் இந்த உலகமே ஓடுறது. இந்த உலக சக்கரம் ஓடுறதுக்கு காரணமே இந்த 3 உலகம் தான். இந்த 3 குணங்களை வச்சுதான் இந்த சார்ந்த உலகமே ஓடுறது. இந்த 3 குணங்கள்ல வந்து முக்கியமானது என்னன்னா ஆகாரம். அந்த ஆகாரத்தை வந்து முக்கியமான சொல்றாருன்னா தாமசுரத்தை சொல்றது கற்பம்ல எவனாத்துஷ்ட தீசதூசரி விகாரிகா ஆகாரா ராஜசேஷா துக்கசோக பயப்பதா. 3வதாக யாத்தையாவம் கத்தரசம் பூட்டி பரிசீலிக்கிறது உச்சிஷ்டம் அப்படி சாமையது போஜனம் தாமசம் பிரியம். இப்படி முக்கியமா இந்த 3 குணங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுறது காரணம் என்ன? சாப்பாடு, ஆகாரம். சத்துகுணம் வந்து எப்படி இருக்கும்னா சாத்வீகமா இருக்கும். அந்த சாத்வீகத்துல என்னன்னா ரொம்ப அவ்வளோ சூடா இருக்காது, ரொம்ப ஆறி போய் இருக்காது. ரஜோகுணம் என்னன்னா வாயிலே வைக்க முடியாது. ஆந்திராவில் வந்து நெல்லூர் இட்லி பண்றாங்களே,
இவ்வளோ காரமா பல்லியே கடிக்க முடியாத மாதிரி, அது சாப்பிட்டா பல்லு செமையா வலிக்கும். அந்த மாதிரி நெல்லூர் இட்லி அந்த மாதிரி இவ்வளோ பீஸு மிளகா பொடியை வந்து ஒரு 10 மிளகா சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கு, அது ரஜோகுணம். மூணாவது என்னன்னா அப்படியே வேண்டாம், வெத்த குழம்பு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது, அது தமோகுணம். இப்படின்னு அது ஆறி போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா போதும் இப்படின்னு எந்த நியமமும் பார்க்காம வைக்கிறாளே, இது தமோகுணம். இப்படி 3 குணத்தெல்லாம் வந்து எதனாலனா சாப்பாடுல வந்து இந்த 3 குணம் மனுஷன் வந்து ஆக்ட் ஆகும். அந்த 3 குணத்தை கடந்துட்டு பகவான் என்ன சொல்றாரு, ஸ்ரத்தையும் சொல்றாரு அவர். அந்த 3 குணத்தோட ஸ்ரத்தை எப்படி இருக்கும், அவன் எப்படி சுவாமியை வேண்டிப்பா, அப்படி சத்தகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அவன் பகவானை பிரார்த்தனை பண்ணுவான். ரஜோகுணம் என்னன்னா பகவானை பிரார்த்தனை பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் பரிகாரம் பண்ணிட்டே இருப்பான். ஏதாவது பரிகாரம், இந்த சாந்தி பண்ணா தேவையில்ல, அந்த சாந்தி பண்ணா தேவையில்ல, இப்படி வந்து சதுர்த்தினா வந்து சாப்பிடாம வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றது, பிரதோஷம்னா சாப்பிடாம சிவபெருமான அபிஷேகம் பண்றது, நான் அந்த விரதமும் இருப்பேன், இந்த விரதமும் இருப்பேன், இந்த விரதமும் இருப்பேன், அப்புறம் கும்பகோணத்தில் இருக்கிற நவகிரஸ்தலத்துக்கு நான் போயிட்டே இருப்பேன், அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு போவான் அந்த கோயிலுக்கு போவான், அப்படின்னு பரிகாரம் 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 ஐக்கியமா தெரியுது வந்து ரஜோகுணம். அப்புறம் 3ஆவது தமோகுணம்னா என்ன, ஏதாவது வந்து கிராம தேவதை பிரார்த்தனை பண்ணினா போதும். இப்ப ஏதோ வந்து டக்குல மாத்துறாங்களே பாடிகார்டு முனீஸ்வரன் துணைன்னு, அந்த மாதிரி தேவர்களை வேண்டிக்கிறோம் வந்து தமோகுணம். இப்படி 3 விதமான ஸ்ரத்தைகள் இருக்கும். அதான் திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேவினாம்சா சுபாவஜா சாத்விகீம் ராஜசீம் செய்வ தாமசீம் ச இதிகாம் சுனோ இப்படின்னு 3 சொல்ற. அப்புறம் ஸ்ரத்தா பயம் சர்வத்திர ஸ்ரத்தா பவதி பாரத அப்படின்னு ஸ்ரத்தையோட வேண்டிப்பா. அப்புறம் ஸ்ரத்தாவயோயம் புரிஞ்சா யோயம் ஸ்ரத்தா சமேபிரியா அப்படின்னு அன்போட வேண்டிக்க ஒரு சத்தகுணம். 2ஆவதான ஜத்தே சாத்விகா தேதாக யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாக பிரேதாம் பூதகணாசானியே யஜந்தே தாமசாமகாக இப்படின்னு 3 விதமான தெய்வங்களை சொல்றா. அவ வந்து யஜ்ஞநாராயண மூர்த்தியை வந்து அவ யஜ்ஞம் பண்ணுவா. யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாக தேவர்கள் யாருக்கு கம்மி பவர் இருக்கோ அந்த யக்ஷர்களை வந்து பிரார்த்தனை பண்றது வந்து ராஜசகுணம். அப்புறம் பிரேதாம் பூதகணாசானியே பிரேதர்களுக்கு வந்து பூதகணங்களை வந்து பிரார்த்தனை பண்றாரு, இவர்கள் எல்லாமே வந்து தாம் தமோகுணர்கள். இப்படி 3 விதமான ஸ்ரத்தையை சொல்ற. அந்த ஸ்ரத்தையை சொல்றச்சே எப்படி வந்து தபசு சம்பாதிக்கிறது, முக்கியமான தபஸ் என்னன்னா வாக் தபஸ். அந்த சத்துவகுணத்துல வந்து தபஸ் எப்படி சம்பாதிக்கணும்னா அனுத்வேக கர்ம வாக்கியம் சத்தியம் விவேகம் செய்து சுவாத்தியாயாக தபஸ் செய்வ வாங்மயம் தப உச்சதே. அதுல என்ன அனுத்வேக கர்ம வாக்கியம், அவர் பேச்சு எப்படி இருக்குன்னா ஒரு உத்வேகம் கிடையாது. உத்வேகம் 2 அர்த்தம் சொல்லலாம். உத்வேகம் தான் எவனோ தூண்டி விட்டதுனால உத்வேகம். இன்னொரு உத்வேகம் என்னன்னா ஒரு பயத்தோட பேசுறது. ஏன்னா பழைய காலத்து தமிழ் உத்வேகம்னு பார்த்தா பயோன்னு சொல்லுவாங்க, அதனால 2 அர்த்தத்தை வச்சு சொல்லிட்டேன். அனுத்வேக கர்ம வாக்கியம் ஒரு பதப்பதப்பு இல்லை. இன்னொன்று என்ன, இன்னொருத்தரையும் பயம் இருக்காத மாதிரி பேசுறோம் அப்படின்னு சத்தியம், எப்போதுமே சத்தியத்தை பேசுறோம். பிரகிதம் செய்யது எல்லாருக்கும் அன்பை வந்து வாரி தள்ளுறவரா இருக்கு. சுவாத்தியாயா அவன் மனசு நான் அரட்டடிக்கிறதுலாம் போகாது. எப்பொழுதுமே நான் பாவனம் படித்தேன்னா நான் படித்ததை கத்தது அனுபவத்தை வந்து புறத்தையாத்த சொல்றது. சுவாமியாயாவது வியசனம் செய்யும். வியசனம்னா எப்பொழுதுமே சுவாமியே நினைச்சிட்டு இருப்பான். அவள் காரியத்தை பகவத் ஸ்மரணையே அவன் மனசு ஈடுபட்டு இருப்பான். வார்வயம் தப உச்சது, அந்த உயர்ந்த தபஸ், அந்த வாக்கு தபஸ் தான் உயர்ந்த தபஸ். எப்பொழுதுமே சுவாமி விஷயமா சுவாத்தியாயா வியசனம் செய்யும். இந்த சுவாத்தியாய வியசனம் தான் எப்பொழுதுமே பகவான் விஷயத்தை பற்றி பேசுறது தான் சிறந்த தபஸ். அப்படி 17ஆம் அத்தியாயத்தோட பூர்த்தியானது. இப்போ கடைசியில 18ஆம் அத்தியாயத்தை வந்து மோட்ச சன்னியாச யோகம்னு சொல்ற. அந்த மோட்ச சன்னியாச யோகத்துல முக்கியமா வந்து என்னன்னா 12 அத்தியாயம் முழுக்க பக்தியை பத்தி சொல்ற. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு 3ஆ பிரிச்சா சொல்லலாம். அப்புறம் மிச்ச 6 அத்தியாயத்தை பார்த்தா ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி டிசிப்ளினா இருக்கணும், அதை காட்டுறதுக்கு தான் 13லேருந்து 18. அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா பிராமணர்கள் எப்படி இருப்பார்னா அவன் எப்பொழுதுமே வந்து சமோதம சௌச்சம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞானம் விஞ்ஞான வாஸ்தித்யம் பிரம்ம கர்ம சுபாவஜம். அவன் வந்து சமத்தோட இருக்க. சமம்னா என்ன, புலநடக்கத்தோட இருக்க. தமம்னா வந்து மனசடக்கத்தோட இருக்கு. சமம்னா வந்து மனசடக்கத்தோட இருக்கு.
தமம்னா புலநகத்தோடு இருக்கிறவர். சமம் தம திதிகி சௌச்சம், எப்போதுமே திதிக்ஷாத்தோட இருப்பார், பொறுமையா இருப்பார், எதை கண்டாலும் சைப்புத்தன்மையோட இருக்குது. அப்புறம் முக்கியமானது வந்து சௌச்சம், எப்போதுமே சுத்தமா இருக்க. சாந்தி ஆர்ஜவம் ஏவச்ச, சாந்தமா இருக்க. ஆர்ஜவம்னா மனசுல என்ன தோன்றது அப்படியே வாரியில சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளொன்று வைத்து புலனொன்று பேசி உடம்பு கலவாமை வேணும் வள்ளலார் சொன்னாரே, அந்த அந்த குணத்தை தான் இங்க சொல்ற. ஆர்ஜவம்னு ஒரே வார்த்தையில பகவான் சொல்லிட்டார். அவர் முக்கியமான ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம். ஞானம் விஞ்ஞானத்துல மனசு வந்து போகணும். ஞானம்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஞானம், விஞ்ஞானம்னா பகவானோட தத்துவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதுதான் ஒரு கார் இருக்கு, அந்த காரை சொல்ற, அந்த கார் வந்து என்ன ஞானம், ஏற்காப்புல இருக்கிறது கார். அந்த காருக்குள்ள என்ன பதார்த்தங்கள் இருக்கு, ஸ்டீரிங் இருக்கு, கிளச் இருக்கு, கீர் இருக்கு, அப்புறம் வண்டி சீட் இருக்கு, இது தெரிஞ்சுக்கிறது விஞ்ஞானம். இப்படி ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம். மூணாவது ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம் என்னன்னா வந்து பகவான் இருக்கா, அந்த அவேர்னஸோட இருக்கிறவன் பிரம்ம கிரம சுபாவம். அப்படி ஒரு பிராமணர்கள் இருப்பாங்க, அப்படியே எவ்வளவு பேர் இருப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ பிரம்ம கிரம சுபாவம் பகவான் கீதையில சொல்லி முடிச்சிட்டார். இப்ப அடுத்ததாக சௌரியம் தேஜா திதிர்தாட்சம் யுத்தே சாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வர பாவம் சாஸ்திரம் கர்ம சுபாவம். மூணாவதாக சத்திரியர்களை சொல்ற. இந்த சத்திரியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சௌரியம், எதை கண்டாலும் ஒரு பௌருஷத்தோட இருப்பார். தேஜா, எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஒரு பொறி. திருதிகி தாட்சம், எதை கண்டாலும் சாமர்த்தியமா ஹேண்டில் பண்றவர். அவர் வித்தியை சாப்பிட பலாயம், எவ்வளவு வேணா யுத்தம் பண்ணுவார். மேல தானம் ஈஸ்வர பாவம், யாத்தையும் வாரி கொடுக்கிறவர் ஈஸ்வர பாவம், எல்லாரையும் அடக்கி ஆள்ற அந்த தன்மை இருக்கு. சாஸ்திரம் கர்ம சுபாவம் அப்படி இருக்கிறதா சத்திரியர்கள். மூணாவது நாலாவது ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டார். ரிஷி கௌரக்ஷமானித்யம் வைஷ்ய கர்ம சுபாவச்சம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி சுபாவச்சம் சேஷே கர்மண்யகிரதா சம்சித்தி லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தட்சணோ அப்படின்னு பகவான் வந்து இந்த தர்மத்தை சொல்ற. இந்த 4 வர்ணங்களை சொல்ற. இந்த 4 வர்ணமா வாதம் பேசி சண்டை போடுறாரு. வாஸ்தவா எதுக்கு 4 வருடம் பிரிச்சிருக்காங்கன்னா அவளோட சுபாவம், அவளோட ஹேபிட், அதனால 4 வருடத்தை பிரிச்சிருக்காரு. இந்த 4 வருடத்தை சொல்றது கிருஷி கௌரவ வாணிஜ்யம். மூணாவதான வணிகர்கள், அவன் எப்படி இருப்பானா கிருஷி விவசாயத்தில் இருப்பார். மூணாவதான கோரக்ஷ வாணிஜ்யம், பசுமாடுகளை வந்து காப்பாற்றுவார். அப்புறம் வாணிஜ்யமான பிசினஸ் வியாபாரம், அது வைஷ்யர்களோட சுபாவம். அவர் 4ஆவதான பரிச்சரியாத்மகம் கர்ம, அவளுக்கு கால பலம், ரொம்ப நேரம் ஃபீல்ட்ல இருந்து வேலை செய்வாள், அதான் பரிச்சரியாத்மகம் கர்ம. ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறதுல வந்து சூத்திரஸ்வாமி சுபாவம். விக்ரமதம் சேர்ந்து விக்ரமர்கள் வந்து அதுல வந்து எக்ஸ்போர்ட். இப்படி 4 விதமா வந்து என்ன பண்றா, சுவேசே கர்மன் எதிர்த்தா, யார் இஷ்டமோட என்னை நினைச்சிட்டு செய்யாரோ அதுலேயே தரணம் பண்ணிடுவா. சொக்கர்மன் சிந்தும் யதாவித தட்சணம், அவள் இப்படி அடையறா. நான் சொல்றேன் சொக்கர்மனா தமப்பெற்ற சித்தி பின்னதி மாணவாக, அவ தான் காரியத்தை நினைச்சுட்டே வந்து அவ வேலை செஞ்சா, அவ தான் மட்டும் பவித்திரமாக மாட்டா, தான் குடும்பத்தை மாத்திரம் பவித்திரமாக மாட்டா, அந்த குலத்தையும் அந்த குலத்தை சார்ந்திருக்கிற உலகத்தையே பவித்திரமாக்குவா. அப்படின்னு சொக்கர்மனா தமப்பெற்ற சித்தி பின்னதி மாணவாக அப்படின்ற ஒரு மார்க்கத்தை காட்டினார். யாரு காரியம் செய்கிறாரோ யார் வந்து காரியத்தை செய்கிறா, அவரால் பகவானை வந்து அனவர்த்தமும் நினைக்க முடியல. அதாவது வேலை செய்யறதே விஷயமாச்சே, அதை செய்யும் தொழிலே தெய்வம்னு வந்து பரவி வருது. அந்த செய்யும் தொழில் எப்போ தெய்வம்னா பகவானை நினைச்சிட்டு வேலை செஞ்சிருந்தா அந்த செய்ய தொழில் நிஜமாவே தெய்வம் வேணும். அதான் சுகர்மனா சமர்ப்பிச்ச சித்தி பிந்ததி மாணவாக அப்படின்னு இந்த அதிகாரிகளை சொல்ற. இன்னொன்று என்ன, சர்வகர்மான்னு சதா குருவானம் விவாசையா அற்பசாத ராப்போதி ஸ்தானம் காட்சி சாசனம் அப்படின்னு சில பேரால கர்மா செய்ய முடியுது. ஆனா மனசு வந்து ஞானத்தை ஆகிரகம் இருக்கு. என்னன்னா முதல்ல சொல்றது பிராகிருத அதிகாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது என்ன மத்தியம அதிகாரி. மத்தியம அதிகாரின்னா சர்வ கர்மானி விசுதா குருவானம் விவாசையா மத்வசாத வாப்பதி, பக்தி கொஞ்சம் பண்ண முடியுது, அதனால சர்வ கர்மானி விசுதா
அப்படின்னு பக்தியால பண்ண முடியலன்னா என்ன நினைச்சுட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. சித்த சமதுக்கானி வச்சனாரா கிருஷ்ணதி, அதனால வந்து என்னையே நினைச்சுட்டே இரு எப்போதும் அப்படின்னு சொல்ற. அப்படி சில பேர் என்ன, நான் பக்தி பண்ணுவேன், இந்த உலகத்தையே தியாகம் பண்ணுவேன், அதனால சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் கஜ அஹம் த்வா சர்வா பேத்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா அப்படி கடைசியில சொல்ற சர்வ தர்மான் பரித்யஜ்ய. நம்ம என்ன நினைக்கிறோம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய சில பேர் சொல்ற. வாஸ்தவமா அது இல்லை. பகவான் வந்து அர்ஜுனன்ட்ட ஒரு பொழுதும் கொண்டு கர்மாவை தியாகம் பண்ணுன்னு சொல்லல, சர்வ தர்மான் பரித்யஜ்ய. அந்த தர்மத்தை எப்போ தியாகம் பண்ணணும்னா மாம் ஏகம் சரணம் கஜ, இதை எப்போ திருவடியை பிடிச்சிட்டா இந்த தர்மத்தை முடியும், இந்த தர்மத்தை பண்ணி இதை செய்யு அந்த சிந்தனை விட்டு போகும். ஏன் கர்மாவால செஞ்சு ஒரு மனுஷன் சுத்தமானவன் பரிபக்குவமானவன் அவனால இந்த கர்மம் செய்யறதுக்கு மனசு ஈடுபடாது. ஏன்னா வேதமே சொல்றது குருவாரும் யமந்தனா ருத்யோருஷிய மாமிதாத். அந்த எப்போ வந்து கர்மாலேருந்து நெழுவலானா உருவாருக்கு யமந்தனா, அந்த வெள்ளரிக்காய் படம் மாதிரி, அந்த வெள்ளரிக்காய் படம் வந்து சீசனாக அதுவே வந்து உடந்து கீழே விழுமோ அந்த மாதிரி கர்மாவை தியானம் பண்ணணும். அந்த கர்மா வந்து அதுக்கு அந்த நிலைமை வரணும். இந்த மாதிரி இத்தனை வருஷமா கர்மா செஞ்சேன் அதுக்கு போரடிக்கணும். அதுக்கு போரடிக்கிற பட்சத்தில் அப்பதான் சர்வ கர்மாத்தையே தியாகம் பண்ண முடியும். அதான் சர்வ தர்மா பரித்யஜ்ய. இந்த தர்மத்தை விட்டுடு, நான் ஏக்கம் சரணம் பண்ற, என்னையே பிடிச்சுக்கோ, அஹம் த்வா சர்வா பேத்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, நான் வந்து உனக்கு மோட்சத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு முக்கியமான விஷயத்த சொல்ற. இது முக்கியமான விஷயத்த சொல்றச்சு இதை இடம் பரமான் முக்கியம் பக்தே சபிகாசதி பக்திமை பராமுத்வா மாவே வைசிஷ்ட சம்சயா. அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, இது முக்கியமான விஷயம் அர்ஜுனா. யாருக்குன்னா இதற்கே நாதசுக்காக நாபக்தாய கராச்சரன். இது யாருக்கிட்ட சொல்லணும்னா நான் அபக்தாய கராச்சரன், அபக்தர்கள்ட்ட சொல்லவே கூடாதுன்னு பகவான் சொல்ற. அதனால வந்து யாரும் ரோட்ல போறது போய் கீதை சொல்லணும்னா போடவே படாது. ஏன்னா அவன் தப்பு அர்த்தம் போடுறான். கீதா ஃபார் டயட், அவருக்கு கீதா ஃபார் ஃபிட்னஸ், அவருக்கு கீதா ஃபார் ஓலி ஆக்டிவிட்டிஸ் இப்படின்னு ஆளாதான் அதை தோன்றபடி இப்போ கீதாச்சாரியர் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கா எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸுக்கா. அப்படின்னு வந்து வாழ்க்கை வாழணும்னா பகவத்கீதையில சொன்னதை வந்து போடுற. இப்போ என்னென்னமோ கீதா சாரம் எடுத்துருவார். எது நடக்கிறதோ அதுவே நடக்கும், எது செய்யறதோ அதுவே செய்யணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் வருது. இப்போ எவ்வளோ கீதா சாரம் போடுறான். அது எதனால நான் அபக்தாய கலாச்சாரம், அபக்தர்களுக்கு ஒழுங்கொழுங்கு சொல்லக்கூடாது. ஏன் சொல்றா, அவன் தப்பு அர்த்தம் போடுவாரா. அதான் யார் ஸ்ரத்தையா நிஜமா சுசூசமே தாத்த யோகியமா அனுசூயத்தி, யார் சுசூசை பண்ணி கேட்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு பகவான் ஆணி அடிச்சுட்டு சொல்ற. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அர்ஜுனன் சொல்ற நஷ்டோமோஸ்மிருதிலத்வா வக்பசாரா மயாசுத சிதோஸ்கிரசன் தேவா கரிஷ்யே வச்சனம் தவ. அதனால கிருஷ்ணா நஷ்டோமோஸ்மிருதிலத்வா, அதனால என் மனசுல வந்து இப்போ எந்த சம்சயமும் போச்சு. வக்பசாரா மயாசுத, உன் பிரசாதத்தினால சிதோஸ்மிகிற சந்தேகா, இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன். கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ நான் வந்து ஆணையிடுறேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கே மனசு திருப்தி ஏற்பட்டது. இந்த கீதையோட பிரயோஜனம் என்ன? கீதம் பகவதா ஞானம் எத்தன் சங்கிராமூர்த்ததி பூதனி காலகர்ம சமோருத்தா புரத்தியாகமன் விடுவோ அப்படின்னு அர்ஜுனோட நிறைய பின்னாடி சொல்ல போற. பகவான் வந்து ஸ்வதாமத்து கிளம்பினதுக்கு அப்புறம் யாதவம் படுநாசம் ஏற்பட போறது. அர்ஜுனால யுத்தமும் பண்ண முடியல, அவனோட காண்டீவம் வந்து வீரமே போயிடுச்சு. எல்லாம் வந்து ரொம்ப டயர்டானதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து பகவான் கிளம்பினது அத்தனையும் பார்த்தப்போ கண்ணீர் விழுகிட்டு என்ன சொல்றாருன்னா, பகவான் நம்மளை விட்டு போயிட்டாரே, நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன விசேஷம்னா எனக்கு வீரியமும் போயிடுச்சு. நான் முன்னாடி அர்ஜுனன் இருக்கணும் படமா இருக்கேனே, இப்போ நான் இத்தனையும் தைரியமா வந்து சொல்றதுன்னா கீதம் பகவதா தியானம். அந்த பகவத்கீதை வந்து எனக்கு ஏற்கனவே உபதேசம் பண்ணினாரு. எந்த சங்கிராம பூதனி, எந்த குருஷேத்திரத்துல வந்து பகவான் உபதேசம் பண்ணினாரோ கால கர்ம பிரபோருக்கா, அதனால இந்த காலத்தை தாண்ட முடியும், இந்த காலம் தான் காரணம் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் பின்னாடி சொல்ல போறோம். பாகவத்துல வருது இந்த கதை. அப்படின்னு அந்த சிதோசிக்கிற சந்தேகா பரிஷே வசனம் தர, நீ சொல்ற ஆக்கிய நான் வந்து கண்டிப்பா தலையில வாங்கிட்டு செய்ய போறேன் அப்படின்னு அந்த
பகவத்கீதை இதோட பூர்த்தியாச்சு. கடைசியில வந்து சஞ்சய் சொல்ற எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ தனுத்திரா தத்திர ஸ்ரீ விஜயோபூதி துருவாமீதிர் மருமம அப்படி முடிவில் என்ன சொல்றாருன்னா, எந்த யோகேஸ்வரனோட கிருஷ்ணர் இருக்கானோ அவரு கூட இருக்கிற எத்தனை பார்த்தா தனுத்திரா, அந்த யாருக்கு வில்லாளியார் அர்ஜுனன் இருக்காரோ அவன் 2 பேர் இருந்தா தத்திர ஸ்ரீ விஜயோபூதர் எப்போதுமே ஜெகத்தை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கீதையை முடிச்சுட்டார். இதுல என்ன விஷயம்னு பார்த்தா, எத்தனை யோகேஸ்வரா கிருஷ்ணா, யோகேஸ்வரனான கிருஷ்ணர் எப்பொழுதுமே ஒரு காரியம் செஞ்சா பகவான் வேணும். பொதுவா பக்தி சோஷிப்பு சொல்றா, அந்த பக்தி சோஷிப்பு கொஞ்சம் அர்த்தத்தை பொதுவா மாடிவேற்றி சொல்றேன். அந்த பக்தி சோஷிப்பு என்ன சொல்றா, கோவில் போனா கோயில் போறவங்க போய் திட்டான், ஏடா கோயில் போற, சாமி சாமி குண்டா என்னடா பிரயோஜனம், சாமி சாமி குண்டா நீ புட்டுன்னு போயிடுவ, சீக்கிரமா போயிடுவ, சாமியெல்லாம் பிடிக்காத, சாமியெல்லாம் வேஸ்ட்டு, அதுக்கு பதிலா சினிமா பாரு, போய் கிரிக்கெட் மேட்ச்லாம் பாரு, அது போதும், சாமியெல்லாம் வேண்டினா அல்பாயுஸ்ல போயிடுவேன், சாமி வேண்டாம் தான் நீ 100 வருஷம் இருப்ப, இப்படி நம்ம என்னென்னமோ சித்தாந்தம் போடுற. ஏன் பகவான் இருக்கிறது புரிஞ்சுக்காதனால இப்படி பேசுறான். எத்தனை யோகேஸ்வரா, அதுல ஃபர்ஸ்ட் லைன் பரமஹம்சர் வச்சுதான் சொல்ற, காட் ஃபர்ஸ்ட் தென் சர்வீஸ். முதல்ல பகவான் தான். அந்த பகவானால உலகமே நடக்கிறது. நாஸ்திகம் என்னதான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை மார்பு தட்டினாலும் அவனுக்கு ஓட்டு வந்து அவன் இத்தனை போராட்சி பண்ணி மேனிஃபெஸ்டோல வந்து பக்கமா பேப்பரா வந்து எடிட் பண்ணி பேசியும் அவன் ஜெயிக்க முடியலன்னா என்ன சொல்லுவானா, வேலை ஒருத்தர் இருக்கான் சார், அந்த வேலை ஒருத்தர் இருக்கா என்ன போட்டா அதுதான் கிடைக்கும் அப்படின்னு இந்த மேல ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவான். அவன் கடவுளை ஒத்துக்க மாட்டான். அப்படின்னு அந்த மேல ஒருத்தர் இருக்க போர்ஸ்னாலதான் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா, அப்புறம் எத்தனை பார்த்தகா தருத்தரா, அந்த பகவான் திருப்பி இருந்த பட்சத்துல முக்கியமா என்ன மனித பிரயத்தனமும் தேவைப்படும். அதுதான் பார்த்தகா தருத்தரா, அந்த தருத்தாரியான அர்ஜுனன் இருக்கணும். அந்த அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தா அப்பதான் தத்திரஸ்ரீ விஜயோபூதியர், அப்பதான் அந்த வாழ்க்கைக்கு ஜெயத்தை உண்டாகும் அப்படின்னு இந்த மெசேஜ ஒரே ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தார். துருவாமி திரும்பமா அப்படின்னு இதனால வந்து எப்போதும் ஜெயத்தை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கீதத்தை பூர்த்தி பண்ற. அந்த கீதை கேட்ட பலன்னா விஷ்ணோகம் பரமாத்மோதி வயசோகாதி வச்சுதா. அந்த கீதையை யார் சிரவணம் பண்றாரோ, அந்த கீதையை யார் படிக்கிறாரோ, அந்த கீதையை யார் வந்து சொல்றாரோ, அதனால அவனுக்கு வந்து சம்சயம் இல்லாம சந்தேகம் இல்லாம விஷ்ணுவோட வைகுண்டம் கிடைக்கும். அந்த வைகுண்டம் கிடைச்ச பலன் என்ன, வயசோகாதி வச்சுதா. அவனுக்கு ஒரு பொழுதும் பயம் இருக்காது. எதனால மனுஷனுக்கு பயம், இந்த அஜ்ஞானத்தினாலதான். இந்த அஜ்ஞானம் இந்த இக்னரன்ஸ்னாலதான் அந்த மனுஷன் பயப்படுறான். அந்த மனுஷனோட பயம் எதனால நீக்கும்னா ஞானம் தான். அந்த ஞானமான கிரந்தமான ஞான தீபேன பாஸ்ததா அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி இந்த ஞான தீபத்தை ஏற்ற பகவத்கீதையை வந்து யாரு கேட்கிறாரோ அவனுக்கு மனசுலேருந்தே இந்த கிளேசங்கள் போகும், கஷ்டங்கள் போகும், பயம் போகும், எதுக்கும் பயப்பட மாட்டான். லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த வாழ்க்கையை படிக்கட்டா பகவத்கீதையே காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டவர்கள் எல்லாருக்கும் வந்து பகவான் பிரசாதம் உண்டாகணும், மேல வேற சம்சாரம் நடத்தணும் அப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த சங்கத்தை கண்ணபிரான் திருவடியை சோழன் பண்ணி பூர்த்தி பண்ணுறேன். கோபிகா ஜீவஸ்வரம் கோவிந்த கோவிந்த சத்குரு சுவாமினஹ ஜெய், ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.